அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இதுல நம்ம கடந்த வகுப்புகள்ல 25 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இன்றைக்கு நம்ம 26வது ஸ்லோகத்துல இருந்து தொடங்கலாம். இப்ப கடைசியா நம்ம பார்த்த 25வது ஸ்லோகத்துல அந்த வியஷ்டி, சமஷ்டி அப்படிங்கிறதுக்கான வேறுபாடுகள புரிஞ்சுக்கிட்டோம். வியஷ்டின்னா தனித்த உடல், சமஷ்டின்னா ஒட்டுமொத்த உடல்கள். அப்ப இங்க ஜீவன் என்பவன் வியஷ்டி தன்மையில தன்னை தனித்துவப்படுத்துகிறான். ஈஸ்வரன் என்பவன் சமஷ்டி தன்மையில தன்னை ஒரே உடலாக பார்க்கிறான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இந்த இருவேறு பிரிவுகளும் உபாதிகளால் தான் உண்டாகி இருக்கிறதே தவிர அதற்கு ஆதாரமான சைத்தன்யத்திலே எந்த வேறுபாடுகளும் கிடையாது. அதுதான் இந்த பாடத்தினுடைய முடிந்த முடிவு. அப்ப இங்க சாட்சி சைத்தன்யமா இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மம் எதிலும் சம்பந்தப்படுவது கிடையாது. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்துகிட்டே இருக்கு. அது 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாவும் இருக்கு. அதுக்கு தான் அவஸ்தாத்ரய சாட்சி. அது விழிப்பு நிலையிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும், சம்பந்தப்படாது. கனவு நிலையிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும், சம்பந்தப்படாது. ஆழ்ந்த உறக்க நிலையிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும், சம்பந்தப்படாது. அப்ப இந்த 3 பேதமைகளும் எப்படி உண்டாகுது? உபாதிகளுக்கு தான் உண்டாகுது. அந்த உபாதிகள்ல உண்டாகும்போது ஜீவனுக்கு உண்டானா ஒரு மாதிரி பேரு, ஈஸ்வரனுக்கு உண்டானா ஒரு மாதிரி பேரு அப்படின்ட்டு நம்ம நேற்றைய பாடத்துல பார்த்தோம். அதாவது ஜீவனுக்கு கனவு வந்தா தைஜசன், ஈஸ்வரனுக்கு கனவு வந்தா இரண்ய கர்ப்பன் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இதனுடைய தொடர்ச்சி இப்ப என்னங்கிறத பார்ப்போம். ஸ்லோகம் 26. தத்போகாய புனர்போக்கிய போகாயதன ஜன்மனே பஞ்சீகரோதி பகவான் பிரத்யேகம் வியதாதிகம்னு சொல்றாரு. வியதாதிகம் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஜீவனின் அனுபவத்திற்காக மீண்டும் அனுபவிக்கப்பட வேண்டிய அல்லது அனுபவிக்கப்பட்ட பொருள்களும் அவற்றை அனுபவிக்கும் இடமும் உண்டாவதற்கான காரியத்தை ஈஸ்வரன் ஆகாசம் முதலிய ஒவ்வொரு பூதத்தையும் கொண்டு பஞ்சீகரணம் செய்கின்றான் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க ஈஸ்வரன் பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யறதுனால தான் இங்க ஜீவர்களுக்கெல்லாம் உடம்பு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதனால இங்க இந்த ஸ்லோகத்துல அதான் சொல்ல வர்றாரு. அதாவது இந்த பஞ்சீகரணம் ஏன் நடக்கணும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் அடிப்படையில அந்த பூதங்களுடைய ரேஷியோ ஒன்றுக்கொன்று மிக்ஸ் ஆகும்போது அதன் மூலமா தான் உடம்பு உருவாக்கப்படும். ஏன்னா உடம்பு பௌதீக உடம்பு எடுக்கணும்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தேவைப்படுது. அப்ப அந்த சேர்க்கையில பஞ்சபூதங்கள் இப்ப படைப்புல எப்படி இருக்கு அப்படின்னா சூக்ஷ்மமா இருக்கு. இப்ப அந்த சூக்ஷ்மமான பஞ்சபூதத்தை பஞ்சீகரணம் மூலமா ஸ்தூல பூதங்களாக மாற்றம் செய்யணும். அப்ப ஸ்தூல பூதங்களாக மாற்றம் செஞ்சால்தான் இங்க ஜீவர்களுக்கான உடல்கள் எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, சூட்சும நிலையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், அந்தக்கரணம் எல்லாமே இப்போ ஸ்தூல நிலைக்கு மாற்றம் அடைய போகிறது என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாமே இப்ப ஸ்தூல நிலைக்கு மாற்றம் அடைய போகுது. அப்ப சூட்சமா இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்தூல நிலைக்கு மாற்றம் அடையணும்னா அதற்கான ஒரு மைய கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சீகரணம் என்று இங்க சாஸ்திரம் பேசுது. அதாவது பஞ்சீகரணம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்புனீங்க அப்படின்னா, பஞ்ச அப்படின்னா 5 நம்ம ஏற்கனவே தெரியும். ஈகரணம் அப்படின்னா கலந்து அமைத்தல் அர்த்தம். ஒன்று சேர்த்தல், ஒன்றுக்கொன்று கலந்து உருவாக்குதல் அப்படிங்கிறத ஈகரணம் அப்படிங்கிற வார்த்தையில பஞ்சீகரணம் என்று இங்கு சாஸ்திரம் அழைக்குது. அப்ப இங்க நாம பார்க்கிற இந்த பௌதீக பூதங்கள் இருக்கு இல்லையா, காற்று, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற இந்த படைப்பு எப்படி வந்தது அப்படின்னா இந்த பஞ்சீகரணம் ஆனதுனால தான் வந்தது. பஞ்சீகரணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவைகள் எல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமா இருந்தது, கண்ணுக்கு தெரியாம இருந்தது. அப்ப எப்படி இப்ப 5 கரணங்கள் சொன்னோம் இல்லையா, பஞ்ச இந்திரியங்கள் சொன்னோம். அதாவது என்னென்ன பார்த்தோம்? ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5. அப்ப இந்த 5 இந்திரியங்களும் உண்மையிலேயே எப்படி இருந்தது? அதாவது ஸ்தூலமா உருவாவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, அது சக்தியா மட்டும்தான் இருந்ததே தவிர அது நடைமுறைக்கு வரல. இப்ப அது நடைமுறைக்கு வரணும்னா கண் அப்படிங்கிற ஒரு புலன் வந்தா மட்டும்தான் பார்த்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும்.
காதுன்னு ஒரு புலன் வந்தா தான் கேட்டல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். அப்ப இது மாரி இங்க பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் அப்படிங்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா, அதற்கெல்லாம் புலன்கள் தேவைப்படுது இல்லையா? அப்ப பஞ்ச இந்திரியங்களுக்கும் சக்தி மட்டும் வெளிப்படாம இருந்து பிரயோஜனம் இல்ல. அந்த சக்தி வெளிப்பட்டால் அதற்கான பௌதீக உடலும் தேவைப்படுது. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க வந்து படைப்பு பௌதீக நிலைக்கு பரிணாம மாற்றம் அடைகிறது. அது பஞ்சீகரணத்தின் வாயிலாக நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அது இந்த ஸ்லைடுல சொல்றாரு. பஞ்சீகரணத்த பத்தி இங்க பேசுறாரு. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப ஒவ்வொரு ஸ்தூல பூதமும் தன்னுடைய சுய பூதத்திலிருந்து அரை பங்கு தனியா எடுத்து வச்சுக்கிட்டு, மற்ற அரை பங்கு தனியா பிரிச்சுக்கிற மாரி 2, 2ஆ பிரியும். அது மாரி மற்ற ஒவ்வொரு பூதங்களும் அப்படியே தனித்தனியா 2, 2ஆ 2, 2ஆ டிவைட் ஆகணும். அப்ப இங்க அரை மற்றும் 4 பூதங்களின் ஒவ்வொன்றில் 8ல் 1 என்று கலந்து தான் இங்க வந்து எல்லா ரேஷியோவும் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பஞ்சீகரணம்ங்கிற பாடத்துல ஏற்கனவே விரிவாக பார்த்தோம். பஞ்சீகரணத்த பத்தி நெறைய நம்ம பேச வேண்டியது இல்ல. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப இத பத்தி விரிவா அத்வைத வேதாந்த வகுப்புகள்லயே சொல்லிக் குடுத்துருக்கேன். இல்லன்னாலும் உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோ லிங்க் எல்லாம் இருக்கு. அதுல போய் பார்த்தீங்கன்னா, பஞ்சீகரணத்துல எப்படி வந்து பூதங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது. அந்த பூதங்கள் எப்படி 2ஆக பிரிஞ்சு பாதி பூதத்த தனியா எடுத்து வச்சுக்கிட்டு, மீதி பாதி பூதத்த வந்து எப்படி 4ஆ பிரிச்சு, அந்த 4னுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் இன்னொரு பூதத்தோட இணைக்கும்போது, அங்க வந்து ஒரு பூதம் பிரதானமா மாறி, அங்க மற்ற பூதங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி, ஒரு தன்மை அடையுது. அந்த தன்மையினுடைய ரேஷியோ எடுத்து இங்க உடல் உருவாகிறது. அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஸ்தூல பூதங்கள் பார்வைக்கு வருவதற்காகவும், தொடுதலுக்கு நமக்கு பயன்பாட்டுக்கு ஏற்ற இந்த உலகம் எல்லாமே உண்டாகணும் அப்படின்னா, பஞ்சீகரணம் நடந்தே ஆக வேண்டும். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் பஞ்சீகரணம் அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது, கண்ணுக்கு தெரியாத சூட்சும பஞ்சபூதங்களுக்கு தனித்த குணம் இருக்கு. ஆனா அது அந்த சூட்சும நிலையிலே அனுபவத்துக்கு வர முடியாது. அப்போ பஞ்சபூதங்களுடைய தனித்துவமான குணத்த நீங்க அனுபவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு பௌதீக உடம்பு தேவைப்படுது. சரி அப்ப அப்படி பார்த்தா பஞ்சபூதங்களுடைய தனித்துவ குணம் என்னங்க அப்படின்னு கேட்டா, ரூபம், ஸ்பர்சம், ரசம், கந்தம், சப்தம் இது எல்லாமே பஞ்சபூதங்கள் இடத்துல இருக்கக்கூடிய குணங்கள். இப்ப இந்த ரூபம் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து இருக்கு அப்படின்னா, அந்த பூதம் என்ன? ஸ்பர்சம்னா அந்த தொடு உணர்வு இருக்கக்கூடிய பூதம் என்ன? ரசம்னா அந்த ரசத்தினுடைய தன்மை. அது எந்த பூதத்துல இருக்கு? கந்தம்னா எந்த பூதம்? அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது, நமக்கு ஓரளவுக்கு இதுல புரியும் பாருங்களேன். இப்ப ரூபம்னா, ரூபம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து என்ன புலன் வழியா பார்க்க முடியும்? கண்கள் வழியா தான் பார்க்க முடியும். ஸ்பர்சம்னா நமக்கு தொடு உணர்வு வேணும். அப்ப தோல் இருந்தா தான் பண்ண முடியும். ரசம்னா சுவைத்தல். அப்ப அதுக்கு நாக்குங்கிற ஒரு புலன் இருந்தா தான் சுவைக்க முடியும். கந்தம் அப்படின்னா நுகர்தல். அப்ப அங்க மூக்குன்னு ஒரு புலன் இருந்தா தான் நுகர முடியும். சப்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா, அது காதுங்கிற புலன் இருந்தா தான் கேட்க முடியும். அப்ப இது மாரி புலன்கள் இருப்பதினால் இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி வந்து பயன்பாட்டுக்கு வந்துடுது பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த பஞ்சபூதங்களுடைய தனித்த குணங்கள் அனுபவத்திற்கு வர வேண்டுமானால், அதற்கான பௌதீக உடல் படைக்கப்பட வேண்டும். அப்ப அந்த பௌதீக உடல்களிலே அதற்கான புலன்களும் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இந்த புலன்கள் வந்து எந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு நம்ம பார்க்கும்போது, மனித உடல்ல தானே 5 புலன்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, இப்ப மனிதன் இடத்துல என்னென்ன இருக்கு? கண்கள் இருக்கு, காதுகள் இருக்கு, நாக்கு, மூக்கு அப்படிங்கிற எல்லாமே தொடு உணர்வு எல்லாமே இருக்கு. ஆனா இதே தாவரம் எடுத்துக்கங்களேன். தாவரம்ங்கிற ஒரு ஜீவர எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு கண் இல்ல, மூக்கு இல்ல, காது இல்ல. அப்ப அது இடத்துல என்ன இருக்கு? வெறும் தொடு உணர்வு மட்டும் தான் இருக்கு தாவரத்தின் இடத்துல. அப்ப அந்த ஒரே ஒரு தொடு உணர்வு வச்சுக்கிட்டு இருந்தா, அந்த இடத்துக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்? ஒரு அறிவு ஜீவராசின்னு சொல்றோம். அப்புறம் 2 அறிவு ஜீவராசிகள வந்து புழு, பூச்சிங்கிறோம். அப்ப இன்னொரு தன்மை அதுக்கு கூடிடுது. இன்னொரு புலன் கூடிட்டா 2 அறிவு. அப்புறம் 3 அறிவுங்கும்போது 3 புலன்கள் வந்துரும். 4 அறிவுங்கும்போது 4 புலன்கள். 5 அறிவுங்கும்போது 5 புலன்கள். இப்ப மனிதன் அப்படி நம்ம பார்க்கும்போது 6 அறிவு சொல்றோம். 6ஆம் அறிவு. அப்ப நமக்கு யோசனை பண்ணலாம். என்னங்க 5 புலன்கள் தானே இருக்கு. நீங்க 6 அறிவுன்னு சொல்றீங்க. நம்ம இடத்துல இன்னொரு புலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு புலன வந்து மனசா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மனசு தான் இங்க வந்து மனிதனிடத்துல வந்து மகோன்னத தன்மைய அடையுது. நன்மை, தீமைகளை பிரித்து பார்க்கின்ற பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள வர்றதுனால, மனிதன் வந்து 6ஆம் அறிவு பரிமாணத்துல உயர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இந்த படைப்புல இந்த 5 விதமான பூதங்களும் 5 விதமான புலன்கள உருவாக்கி,
அதற்கான ஸ்தூல உடல்களாகிய பரு உடல்களை உண்டாக்கி, இங்கு பௌதீகமா இந்த உலகத்த பார்க்க வைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு தான் பஞ்சீகரணம் தேவைப்படுது அப்படிங்கிறத இங்க இந்த செய்யுள்ல புரிய வைக்கிறார். அப்ப இங்க ஈஸ்வரனுடைய பங்கு என்ன? இந்த மாரி பௌதீக உடல் உருவாகணும்னா ஈஸ்வரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து அந்த பௌதீக உடல்கள் அனுபவமாக்குவதற்கான அனுபவ களத்தை அமைக்கிறான் என்று பார்க்கிறோம். இப்ப ஈஸ்வரன் தான் இந்த பௌதீக உலகத்த உண்டு பண்றான். எதுக்காக இந்த உலகத்த உண்டு பண்றான்னா, நீங்க அனுபவ களத்தை இங்க அனுபவிச்சு பார்க்கணும் இல்லையா? உங்களுக்கு கண்கள் வழியா சில காட்சிகள பார்க்கணும், மூக்கு வழியா சில விஷயங்கள நுகரணும், காது வழியா சில விஷயங்கள கேட்கணும். அப்ப இந்த புலன்களுக்கான அனுபவங்கள் உங்களுக்கு நடக்கணும் இல்ல? அப்ப புலன்களுக்கான அனுபவம் நடக்க வேண்டுமானால், அதற்கு ஒரு அனுபவ களம் வேண்டும் இல்லையா? அந்த அனுபவ களம் தான் ஈஸ்வரனே இருக்கிறான், ஈஸ்வரனே அமைக்கிறான்னு பார்க்கிறோம். அப்ப ஜீவன் யாருங்க அப்படின்னு கேட்டா, இந்த அனுபவத்தை அனுபவிப்பவன் தான் ஜீவனா மாறிட்டான். அனுபவிப்பவன் யார் என்றால் ஜீவன். அனுபவ களத்தை உருவாக்குபவன் யாருன்னா ஈஸ்வரன். அப்ப இங்க உண்மையிலேயே இந்த உலகம் படைக்கிறதா அப்படின்னா, இந்த உலகம் சுயமாக உருவாக்கப்படவில்லை. இங்க இந்த உலகம் வந்து உண்மையிலேயே வந்து தானா உருவாகல. ஆனா ஏன் உருவாகுன மாதிரி தெரியுது அப்படின்னா, ஜீவனுடைய கர்ம பலன் இருக்கு இல்லையா? கர்ம பலனுக்கும், அதை அனுபவிக்க வேண்டும் என்ற நியதிக்கும், ஈஸ்வரனுடைய ஆக்ஞை இருக்கிறதுனால நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம நேற்றைய பாடத்துல பார்த்தோம் இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்பு கிடைக்குது. ஏன் மாறி மாறி கிடைக்குது? அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை கிடைக்குது. ஏன் மாறி மாறி கிடைக்குது? எல்லாரும் ஏன் ஒரே மாரி ஜமீன்தாராவே பொறக்கல? ஒருத்தர் அப்படியே வசதியா வாழ்றாங்க, ஒருத்தர் ஏழையா வாழ்றாங்க. ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு பொறக்குறாங்க, ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமா பொறக்குறாங்க. ஒருத்தர் ஊனமா பொறக்குறாங்க, ஒருத்தர் நல்லாவே பொறக்குறாங்க. அப்ப இதெல்லாம் எதனால? இந்த மாறுபாடுகள் ஏன்? அது மனித உடலில் மட்டும் மாறுபாடுகளானா இல்ல. உடலும் மாறி போயி மிருகம், பறவை, புழு, பூச்சிகள், தாவரங்கள் என்று பல்வேறு பரிமாணங்கள்ல இங்க பௌதீக உடல்கள பார்க்க முடியுது. அப்ப இங்க ஸ்தூல உடல்களாகன ஜீவர்கள் ஏன் மாறி மாறி காணப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கர்ம நியதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கர்ம நியதிக்குள்ள இந்த பௌதீக படைப்பு இருக்கிறது. அந்த பௌதீக படைப்பின் நோக்கம் என்னன்னா, அந்த ஜீவர்களின் அனுபவ களம். அப்ப இங்க அனுபவம் யாருக்கு? ஜீவர்களுக்கு. அப்ப இங்க ஈஸ்வரன் இதற்கான ஆக்ஞை செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் இங்க படைப்பு வந்து இருக்குது. அப்ப இங்க ஸ்தூல உலகமும், ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்கிற இந்த ஸ்தூல உடலும், ஜீவனின் அனுபவத்திற்கான தற்காலிகமான அமைப்புகள் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவைகள் வந்து நிரந்தரம் கிடையாது. ஏனென்றால் தற்காலிகமாக வரும், போகும். உடம்பெல்லாம் எப்பயுமே சாஸ்வதமா இருக்குமா? அப்படின்னா இருக்காது. வரும், போகும். அது வருவதிலும் மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்கு. உடல் ரீதியான மாறுபாடுகள், வேறுபாடுகள சொல்றேன். அது போவதிலும் அதே மாரி கால தேசங்கள்ல வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த மாரி வந்து போகின்ற இந்த உடலோ, மனசோ ஆத்மா அல்ல. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்ப ஆத்மான்னா என்ன அப்படின்னா, இவைகள் எல்லாவற்றையும் அறிகின்ற, அனைத்தையும் அறியும் சாட்சி சைத்தன்யம் தான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க நான் யார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி நம்ம எழுப்பும்போது, நாம இந்த பௌதீக உடல் தான் நான் என்று அபிமானம் பண்ணுனாலும், அப்புறம் எனக்கு இந்த மாரி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அபிமானம் பண்ணாலும், நமக்கு பேர் வந்து ஜீவன். அதுவே நாம வந்து இல்ல இந்த மனோநிலைய நான் மாத்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உயர் பரிமாண நிலைக்கு போறேன்னு சொல்லிட்டு, குணபேதங்கள்ல நீங்க சத்துவ குணத்துக்கு உயர்ந்து, எல்லாவற்றிலும் கருணையைக் கண்டு, இந்த உலகத்துல நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸ்வரன். ஆனா இந்த ஜீவ ஈஸ்வர வேறுபாடுகள் எல்லாம் உபாதியின் காரணமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கே தவிர, உண்மையில் நீ என்பது அந்த சைத்தன்யமே, சாட்சாத் அந்த பரபிரம்மமே அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் நிரூபிக்குதுங்க. அப்ப அதத்தான் நாம வந்து இப்போ இந்த பாடத்து மூலமா புரிஞ்சுக்க முடியும். வேற எந்த ஜீவராசியும் புரிஞ்சுக்க முடியாதுல்ல. ஏன்னா படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே வந்து உயர் பரிமாண விவேகத்தை, பகுத்தறிவு பரிமாணத்தை படைத்த ஜீவன் எதுன்னா மனிதன் தானே. அப்ப மனிதன் தான் அரிதான பிறவி. படைக்கப்பட்ட பிறப்பிலேயே அரிதான உடல். அப்ப இந்த உடல கொண்டு அவன் உலகத்த பார்க்கிற பார்வையே மாறிடும். அப்ப அவனுக்கு வந்து அந்த பார்வை மாறுவதற்கு காரணம் என்னன்னா, புலன்கள் மட்டுமல்ல, மனதனுடைய மேம்பட்ட பரிமாணத்தினால அவன் தன்னை யார் என்று விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உண்மை நிலை உருவாக்கப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப நாம் இந்த செயல்படி இப்ப நம்ம சாதகனுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை வந்து உண்மை என்று நம்ம பிடித்துக் கொள்ளக்கூடாது. அப்ப உலகம் என்பது எதற்காகன்னா, பயன்பாட்டிற்காக மட்டுமே இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பயன்பாடுங்கும்போது இங்க வியாவகாரகத்தில சத்தியமா இருக்கு. விவகாரம் பண்ணுவதற்கு உண்மையாக இருப்பது போல தெரிகிறது.
ஆனா நீங்க விவேகத்தினால விசாரித்து பார்த்தா, பாரமார்த்திகத்துல இது மித்யா என்பது புரிகிறது. அதாவது 3 சத்தியங்கள் இருக்கு. பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம். 3 சத்தியம். இப்ப பிராதிபாசிக சத்தியம் என்பது அந்த உயர்ந்த பரமனுடைய நிலைப்பாடு. அந்த பரமாத்மாவுடைய தன்மையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு உண்மை சத்தியம் என்ன? அது இறைநிலை, பிரம்ம நிலை. அந்த இடத்துல இந்த உலகம்ங்கிறது மித்யா அப்படின்னு புரியும். அதுவே வியாவகாரிக சத்தியத்துல இந்த உலகம் இருப்பது போல விவகாரம் பண்ண தோணும். பிராதிபாசிக சத்தியத்துல இந்த நனவு உலகம் இருக்காது. ஆனா கனவு உலகம் உண்டாக்கிட்டு அந்த உலகத்த உண்மை மாதிரி வாழத் தோணும். ஆனா இங்க விவகாரமோ, பாரமார்த்தமும் எப்பொழுதுமே ஒன்றாக முடியாது. ஏன்னா பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, இங்க விவகாரமும் இல்ல, பிராதிபாசிகம் என்கின்ற கனவு நிலையும் இல்ல. அதாவது நனவு வாழ்க்கையும் கிடையாது, கனவு வாழ்க்கையும் கிடையாது. உண்மையான நிலை என்னன்னா, பரமார்த்தம், அந்த பிரம்மம், அந்த ஆத்மா, சைத்தன்யம் அப்படிங்கிற நிலை தான் நம்முடைய உண்மை நிலை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உபதேசமா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இந்த உடலை நான் என்று நம்ம அபிமானம் பண்ணக்கூடாது. இந்த உடலை நான் என்று அபிமானம் பண்ணீங்கன்னா, நீங்க ஜீவனா தான் இருக்க முடியும். நீங்க எந்த நிலையிலும் மேல் நிலைக்கு வர முடியாது. அப்ப இந்த உடல்ங்கிறது எதுக்காக வந்திருக்குன்னா, அனுபவிப்பதற்கான ஒரு கருவி என்று புரிஞ்சுக்கணும். எதை அனுபவிப்பதற்கான கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக துக்கங்களை அனுபவிப்பதற்கான கருவின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் சுக துக்கம் வருகிறது அப்படின்னா, அது ஜீவனினுடைய கர்ம பலன், கர்ம நியதி என்று புரிஞ்சுக்கணும். அப்ப பல்வேறு பிறவிகள்ல நாம சேகரித்துக் கொண்ட பாவ புண்ணியங்களுடைய தொகுப்பை அனுபவிப்பதற்காகத்தான் நம்ம இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, அப்ப இந்த உடல் என்பது அந்த சுக துக்கங்களை அனுபவிப்பதற்கான ஒரு போக சாதனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க அந்த போக சாதனத்துல அந்த சாதனத்தை உடம்பு வச்சுக்கிட்டு அனுபவிப்பவன் யார் என்றால் ஜீவன் தான். ஆனா நானும் அந்த ஜீவன் கிடையாது இல்லையா? அப்ப நான் அனுபவிப்பவன் அல்ல. அந்த அனுபவங்களை அறிகின்ற சாட்சி மாத்திரமே நான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் ஞானம். புரியாவிட்டால் அஜ்ஞானம். அப்ப அஜ்ஞானம் இருந்தால் நம்ம அவித்தையில் இருக்கிறோங்கிறதுனால ஜீவனாவே இருப்போம். நம்ம பரமனா மாற முடியாது. அப்ப நம்ம அவித்தையை விட்டுவிட்டா, அஜ்ஞானத்தை நீக்கிக் கொண்டா நம்முடைய சுயம் தெரியும். அப்ப நாம் அந்த அனைத்தையும் அறியும் அறிவு, எல்லாவற்றுக்கும் சாட்சி அப்படின்னு நமக்கு புரியும். அப்ப இங்க நம்ம உண்மையிலேயே என்ன செய்யணும்? சாதனைனா என்ன அப்படின்னா, இங்க நம்ம தனிப்பட்ட மனிதனா இருந்துகிட்டு, இங்க இந்த உலகத்துல எந்த சாதனையும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா இந்த உலகத்த நம்ம மாற்றுவதற்கும் ஒண்ணும் முடியாது. சரி இல்ல இந்த உடம்ப வந்து அலங்காரம் பண்ணி அப்படியே ஆனந்தமா இருந்துக்கலாமான்னா, அதுவும் நடக்காது. ஏன்னா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு காலம் பண்ண முடியும்? ஒரு குறிப்பிட்ட வயோதிக தன்மை வர்ற வரைக்கும் வேணா பண்ணலாம். வாலிப பருவத்துல வேணா மேக்கப் போட்டுக்கலாம். ட்ரெஸ் மாத்தி மாத்தி ஸ்டைலா ட்ரெஸ் போட்டுக்கலாம். அப்புறம் அப்படியே உடம்பு மாற மாற உடம்பினுடைய தளர்ச்சி, முதுமை எல்லாம் வரும்போது, அங்க அழகு வந்து தானாவே குன்றி போயிடும். அப்புறம் அந்த அழகு நம்ம மெயின்டெயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முடிக்கெல்லாம் டை போடணும். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து வேஷ்டி கட்டினா வயசான மாரி தெரியுதுன்ட்டு வேணா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் மாட்டிக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம மேக்கப் போட்டு வாழலாம். ஆனா இதுக்கான சாதனையா இந்த உலகம்னா அப்படி இல்ல. இந்த உலகம் எதற்காக சாதனையாக வந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்த போகிய பொருளாக இந்த உடம்பும், மனசும் நமக்கு கிடைச்சிருக்கிறது, நம்மை நாம் யார் என்று விசாரித்து பார்ப்பதற்காக. ஆனா நெறைய பேர் அத மட்டும் செய்யறதில்ல. ஏன்னா இங்க மனித பிறவியினுடைய நோக்கம் தெரியாம, இந்த உடம்பு ஏதோ போக சாதனம்னு புரிஞ்சுகிட்டு, இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கத்தான் இந்த உடம்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அந்த உணவு விஷயத்திலயும், உடைகள் விஷயத்திலயும், வாழ்க்கை வந்து எல்லா கெட்ட பழக்கங்கள்லயும் சந்தோஷமா வாழ்றது தான் வாழ்க்கை அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்த அனுபவிக்க எனக்கு கிடைச்சிருக்குன்ட்டு, தவறான அனுபவங்கள் எல்லாம் உண்டு பண்ணிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இதெல்லாம் வந்து அப்படி வந்து போற விஷயங்களா இருக்கிறதுனால, இதுல சிக்காம, என்றென்றும் சாஸ்வதமாய், சத்தியமாய் இருக்கின்ற அந்த தூய அறிவாகிய ஆத்மா தான் நான் என்று உணர்வதற்காக இந்த உடல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது யார் ஒரு தனி மனிதன் புரிந்து கொள்கிறானோ, அவன் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இந்த வந்த வேலைய முடிச்சுக்குவான். அவனுக்கு தான் இந்த உடம்பு உண்மையா பயன்பாட்டுக்கு ஒரு போக சாதனம். அந்த என்ன பர்ப்பஸ்க்காக இந்த உடம்பு கொண்டு வந்தானோ, அத அழகா அவன் முடிச்சுட்டு போறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உடம்பு கொண்டு வந்ததனுடைய நோக்கம் புரியாதவர்கள் தான் தடம் மாறி போய் உடம்ப விட்டு விட்டு மீண்டும் மீண்டும் பிறவிக்குள்ள வந்துட்டு இருக்காங்கங்கிறத நம்ம ஏற்கனவே சித்தர் பாடல்கள்லயும் நம்ம பார்த்தோம். அதான் நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி அப்படின்னு ஒரு சித்தர் பாட்டல் கூட நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அப்ப இங்க 10 மாசமா ஒரு உள்ள தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள இருந்து, அப்புறம் ஒரு உடம்பு எடுத்து வெளிய பூமிக்கு வந்து, இந்த பூமியினுடைய போக சாதனத்த எதற்காக இந்த உடம்பு கிடைச்சதுன்னு தெரியாம, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு கூத்தாடி, கூத்தாடி
கோட்டுடை தாண்டி அப்படின்னு அந்த பானை வடிவத்துல மனித உடலை வந்து ஒரு அற்ப பொருளாக மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்க முடிகிறத சித்தர்களும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் என்று சித்தர் பாடல்ல நம்ம பார்க்க முடியுது. அதைத்தான் இங்க இது மாதிரி அத்வைத ஞானமும் நமக்கு புரிய வைக்குது. அதாவது எல்லோரும் ஒரே கருத்தை தான் சொல்லுவாங்க. அது அவங்கவங்க பாணி, அவங்கவங்க ஸ்டைல். அப்படிதான் நம்ம இங்க ஒவ்வொரு மகான்களுடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த இடத்துல இத புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உடல் என்பது ஒரு போக சாதனம் அப்படின்ட்டு, ஏதோ நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய ஜாலியா வாழ்ந்துட்டு, அனுபவிச்சுட்டு சாகலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கான ஒரு பயன்பாட்டுக்குள்ள இந்த உடம்பு இருந்து பயன்பட்டு அழியும்போது, மீண்டும் பிறவிக்கான வித்திடும். அப்புறம் அந்த பயன்பாடு வந்து என்ன முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்ங்கிற மாரி, நீங்க முன்னாடி இந்த உடம்ப வச்சு என்னென்ன ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுனீங்களோ, அதற்கான பின்னாடி பலன்கள நீங்க அனுபவிச்சு தானே ஆகணும். அத நம்ம எல்லாரும் நடைமுறையிலயும் பார்க்குறோம்ல. இப்ப நடைமுறையில எப்படி பார்க்குறோம்? நோய்கள் எல்லாம் பார்க்குறோம்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோய் வந்திருக்குன்னா, அந்த நோய்க்கு என்ன காரணம்? முன்னாடி ஆடுன ஆட்டத்துக்கு பின்னாடி நோய்களா மாறி இருக்கு. அந்த வாலிப பருவத்துல, இளமை பருவத்துல அந்த உடம்பினுடைய நோக்கம் என்னன்னு தெரியாம போக சாதனமா பயன்படுத்திட்டு, அப்ப வந்து போடாத தண்ணி எல்லாம் போடுறது, குடிக்காத தம் எல்லாம் குடிக்கிறது, பான் பராக்கு போடுறது, கெட்ட பழக்கங்கள பூரா உடம்பு வந்து நல்லா இருக்கும்போது, ஆரோக்கியமா இருக்கும்போது நடைமுறைப்படுத்திட்டு, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உடம்ப பயன்படுத்த முடியலங்கும்போது அந்த பழக்கத்த பூரா விட்டுட்டா, உடம்பு மாறிடுமான்னா எப்படி? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்ங்கிற மாரி முன்னாடி விதைச்ச விதைய இப்ப அறுவடை பண்ணி தான் ஆகணும். அப்ப அங்க வந்து மாற்றத்துக்கு உட்படுத்த முடியாது. அது ஈஸ்வர நியதி, இயற்கையினுடைய நியதிங்கிறத நம்ம ரிதம் என்ற அடிப்படையிலயும் பார்க்கணும். அதுதான் இங்க மகான்கள் நமக்கு அறிவுறுத்தும்போது, இந்த மனித உடல் வந்து அரிதான உடல். இது வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. கிடைச்சத சரியா பயன்படுத்திக்கங்க. அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ இங்க இந்த உலகம், உடல், அனுபவம் எல்லாம் போக்கியம் என்று காண்பதிலே எதற்கான போகிய சாதனம் அப்படின்னு நம்ம பார்த்து வாழ்றது தான் மனித பிறவியினுடைய புத்திசாலித்தனம் இருக்கு. இதுவே வந்து இது ஒரு ஒரு போக சாதனம் என்று வாழ்கின்றது மற்ற ஜீவர்களிடம் இருக்கும். மற்ற ஜீவர்களுக்கு இந்த உலகம் வந்து ஒரு நந்தவனம் மாரி இருக்கலாம், அல்லது துன்பம் தரக்கூடிய நிலையாக இருக்கலாம். அதுக்கு உடம்ப வச்சுக்கிட்டு அனுபவிக்க மட்டும் தான் வந்திருக்கும். அப்ப அதுங்க எப்படிங்க நந்தவனம் மாரி இருக்கு, அல்லது துன்பம் தருவதாக இருக்குன்னா, அந்த ஜீவர்களுடைய வாழ்க்கை முறை பாருங்களேன். இப்ப ஒரு நாய் வந்து தெரு நாயா பொறந்ததுன்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒவ்வொரு கடை முன்னாடி போய் நின்னுகிட்டு இருக்கும். யாராவது இப்ப பஜ்ஜி சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் போடுவாங்களா? இல்ல ஏதாவது கசாப்பு கடைக்காரன் எலும்பு துண்ட போடுவானா? அப்படின்னு அந்த நாய் எதிர்பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு கடை முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனுடைய நிலை என்ன? தெரு நாய் தான் அது. ஆனா ஒரு நாய் வீட்டுக்குள்ள பணக்கார வீட்டுக்குள்ள வளரும்போது நீங்க கவனிச்சு பாருங்க. அதே நாய் இனம் தான். ஆனா பணக்கார வீட்ல வளரும்போது, அதுக்கு அப்படியே சூடு தண்ணீல தான் குளிக்க வைப்பாங்க. அப்புறம் அதுக்கு அப்படியே ஒரு டர்க்கி டவல்ல தான் அத தொடச்சு எடுப்பாங்க. அப்புறம் அதுக்குன்னு ஒரு தனி சோஃபா வச்சு அதுல உட்கார வைப்பாங்க. அப்புறம் அதுக்குன்னு பிடிச்ச உணவுகள் எல்லாம் ஃபேவரைட் ஃபுட்ட பூரா அதுக்குன்னு காஸ்ட்லி உணவுகள் வாங்கி வச்சு அதுக்கு டெய்லி குடுப்பாங்க. அப்ப அதுக்கு ஒரு ராஜபோக வாழ்க்கை கிடைச்சிருக்குல்ல. அப்ப இந்த உலகம் அதுக்கு ஒரு நந்தவனம் மாதிரி அந்த நாய்க்கு. ஆனா இதுவே ஒரு தெரு நாய்க்கு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அப்ப இங்க 2மே நாய் இனம் தான். ஆனா நாய் இனத்திலேயே பாருங்களேன், ஒண்ணுக்கு சொகுசான வாழ்க்கை, ஒண்ணுக்கு கஷ்டமான வாழ்க்கை. அப்ப எதனால? இந்த உலகம் என்பது போக சாதனம். அது அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில. அது நாயா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி. அப்ப வாழ்க்கையில இங்க போகமா இந்த உலகம் நமக்கு பயன்பட்டாலும், அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம் என்பதையும் பார்க்கணும். ஏன்னா அப்படித்தானே படைப்பு இருக்கு. அப்ப அதனால ஒருத்தருக்கு இந்த சுக வாழ்க்கை, ஒருத்தருக்கு துக்கமான வாழ்க்கை. அது என்னன்னா, முற்பகல் செய்தா பிற்பகல் அது விளையத்தான் செய்யும். அது முற்பிறவியாகவும் இருக்கலாம். இந்த பிறவிலேயே நம்ம முன்னாடி செய்த பாவமாகவும் இருக்கலாம். அதாவது வினைகள் அப்படின்னா என்ன? செயல் தானே. நம்ம வந்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படி உடனே நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்னா, ஓ! முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு நான் இப்ப அனுபவிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி நெனைக்க முடியும்? இப்ப நீங்க நெருப்புல சுட்டுக்கிட்டாலும் கொஞ்ச நேரத்துல சூடு அனுபவிக்கத்தான் செய்யும். அப்ப இது நீங்க தெரிஞ்சே செய்யறதுக்கும், தெரியாம வாழ்றதுக்கும் யார் தப்பு? நம்முடைய தப்பு தானே. அதாவது நான் வந்து ஏதோ முன்னாடி செஞ்ச ஜன்மத்து பாவத்தினால இப்ப நான் வந்து அனுபவிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க செஞ்ச பாவத்துக்கும் இப்பயே தண்டனை கிடைக்கும். அது எல்லா வகையிலும் மாறி, மாறி வரும். அது நம்ம அனுபவத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது நாம நெனச்சுக்கிறோம், ஏதோ முற்பிறவில செஞ்சதுக்காக வந்திருக்குன்ட்டு. அப்படியெல்லாம் இல்ல. மாறி இப்பவும் வரும், பழசும் வரும். அது எப்ப எப்படி வேணா வரலாம். அதுதான் இங்க வினை பயன்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க நாம இந்த இடத்துல இந்த செயல்படி ஏன் வந்து இந்த பாயிண்ட் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகம் என்பது போக சாதனம்னா எதற்கான போக சாதனம்? இந்த பஞ்சீகரணம் நடந்ததனுடைய நோக்கம் என்ன? பஞ்சபூத உடல் வந்து பௌதிக தன்மைக்கு வந்து இந்த உலகத்துல விவகாரம் எதற்காக செய்யணும்? ஈஸ்வரன் ஏன் வந்து இந்த பௌதிக உடம்ப படைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு? ஜீவர்களின் போக சாதனத்துக்காகத்தான் படைக்கிறான் என்பதற்காக இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்.
ஏன்னா நீங்க பஞ்சீகரணம் டாபிக் விட்டு ஏதோ மாறி போறேன்னு சொல்லக்கூடாது. பஞ்சீகரணத்தினுடைய நோக்கம் தெரியணுமில்ல. எதுக்காக இந்த பஞ்சபூதங்களை பௌதீக பூதங்களாக மாற்ற வேண்டும். அது அப்படியே சூட்சுமாவே இருந்துட்டு போகுது. அத வந்து பௌதீக உடம்பா மாத்தி, அப்புறம் அதுல வேற ஜீவர்கள படைத்து, அப்ப அந்த ஜீவர்களுக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் குடுக்கணுமான்னா, அவரவர்கள் மனசு இருக்குல்ல, அந்த மனம் வந்து அனுபவத்துக்கு வரணும்ல. அனுபவத்துக்காக தானே அது உடம்பு எடுக்குது. அப்ப அந்த உடம்பு தேவைப்படுதுன்னா, உடம்பு தானா வந்துராது. அது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால தான் வரும். அப்ப பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில எந்தெந்த பூதம் எவ்வளவு கலந்தா அது என்ன உடம்பா மாறணுங்கிற ஒரு ரேஷியோ கணக்கு இருக்கு. அந்த ரேஷியோ கணக்கு தான் பஞ்சீகரணம். அந்த பஞ்சீகரணத்துல ஒரு ஆகாய பூதத்தை எடுத்து 2ஆ பிரிப்பாங்க. பாதி ஆகாய பூதத்தை எடுத்து வச்சுக்குவாங்க. மீதி பாதி ஆகாய பூதத்த 4ஆ பிரிப்பாங்க. அதே மாரி ஒரு காற்று பூதத்த எடுத்து 2ஆ பிரிப்பாங்க. பாதி காற்று பூதத்த எடுத்து வச்சுக்குவாங்க. மீதி பாதி காற்று பூதத்த 4ஆ பிரிப்பாங்க. இப்படி 5 பூதங்களையும் பாதி பாதியா பிரிச்ச உடனே 5 பாதியும் எடுத்து ஒண்ணா எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த 5 பாதியும் ஒண்ணா எடுத்து வச்சா, அந்த 5 பாதியினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு ஈஸ்வரனுடைய உடம்பா எடுத்துக்குவோம். மீதி வந்து 5 பாதியில அதையும் 4 4 பங்கா பிரிக்கும்போது 20 பங்கா மாறுதுல்ல. அந்த 20யும் எடுத்து 5 பூதங்களோட மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பூதத்துல இருந்து 1 தூக்கி அந்த பூதத்துல போட்டு, அந்த பூதத்துல இருந்து 1 தூக்கி இந்த பூதத்துல போட்டா, அப்ப ஒரு ஆகாய பூதத்திலேயே என்னென்ன சேர்ந்துக்கும்? காற்று சேர்ந்துக்கும், நெருப்பு சேர்ந்துக்கும், நிலம் சேர்ந்துக்கும், நீர் சேர்ந்துக்கும். அப்ப இந்த 4 பூதங்களும் ஆகாய பூதத்துல போய் சேரும்போது, ஆகாய பூதம் பெரும் பங்கு பாதி இருக்கும். மீதி 4 பூதங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துக்கும். அப்ப எல்லாம் கலந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு பூதமா மாறும்போது, அந்த பூதத்துல எது அதிக பங்கு இருக்கோ, அப்ப அந்த அதிக ஆகாய பூதம் இருப்பதற்கான எந்த உடம்பு தேர்ந்தெடுக்கப்படுமோ, அந்த உடம்பு கிடைச்சிரும். அப்புறம் எந்த இடத்துல மண் பூதம் வந்து பாதி இருக்கும். பாதி மண் பூதம், அப்புறம் மீதி 4 பூதங்கள்ல வந்து ஒரு 1/4 பங்கு வந்து நீர் பூதம், ஒரு 1/4 பங்கு வந்து அக்னி பூதம், ஒரு 1/4 பங்கு வந்து காற்று பூதம், ஒரு 1/4 பங்கு வந்து ஆகாய பூதம் என்று அந்த 4யும் எடுத்து தூக்கி போட்டு இந்த அறையோட சேர்த்துனா, ஒரு முழு பூதமா மாறும். ஆனா அந்த முழு பூதத்துல மெஜாரிட்டி என்ன? நிலபூதம். அப்ப நிலபூதம் அதிகமா இருந்தா அதுக்கு உண்டான உடம்பு. அப்ப அந்த உடம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது கீழ்பிறப்பு தான் முடியும். நிலபூதம் அதிகமா இருந்தா கீழ்பிறவி. அப்ப இது மாரி அந்த ரேஷியோ இருக்கு இல்லையா? அந்த ரேஷியோ மிக்ஸிங்ல அந்த ரேஷியோ மாறி மாறி மிக்ஸ் ஆறதுல பாடி மாறி மாறி கிடைச்சிடுது. அதான் உடம்பு மாறி மாறி கிடைச்சிடுது. அப்ப ஏன் இந்த உடம்பு மாறி மாறி கிடைக்கணும்? அது மனோபாவம் தான். அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை, அவரவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற உடம்பு. அப்படிதான் இங்க ஈஸ்வர நியதி இருக்குதுங்கிறதுக்காக இந்த பஞ்சீகரணம் வருது அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறார். அடுத்தது 27வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். விதா விதாய சைக்ககம் சதுர்த்தா பிரதமம் புனகா ஸ்வேதர த்விதீயாம் சைஹி யோஜனாத் பஞ்ச பஞ்ச தே. இந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, விதா விதாய 2 பகுதிகளாக பிரிக்கிறார் அப்படின்னு அந்த பஞ்சபூதங்கள்ல வந்து எப்படி 2 2ஆக பிரிக்குது அப்படிங்கிற அந்த பஞ்சீகரணத்தை இங்க சொல்றார். எப்படி சொல்லிக் கொடுக்கிறாருன்னா, ஒவ்வொரு பூதத்தையும் 2 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். அதில் முதல் பகுதிய 1 மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு, மீதி பாதி பகுதிய 4ஆ பிரிச்சுக்கணும். அப்புறம் அந்த பூதத்தினுடைய 2ஆம் பகுதியும், மற்ற பூதங்களுடைய 2ஆம் பகுதியும் எடுத்து எல்லா பூதங்களும் ஒண்ணா இணைச்சுக்கணும். அப்ப மீதி 4 4 பகுதி எடுத்து மற்ற பூதங்களோட மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கணும். அப்ப எல்லாம் சேர்ந்து 5 பூதங்களும் கொண்ட ஒரு தொகுப்பு உருவாகும். இதுதான் பஞ்சீகரணம். அப்படின்ட்டு இங்க பஞ்சீகரணத்த பத்தி இப்ப விளக்குறார். இதத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அதே இந்த செயல்ல சொல்றார். அப்ப பஞ்சீகரணத்தினுடைய துல்லியமான நடைமுறை என்ன அப்படிங்கிறத நம்ம பஞ்சீகரண பாடங்கள்லயே ரொம்ப டீப்பா பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு பூதமும் 50 50% பிரிச்சுக்கணும். அப்புறம் ஒரு 50% எடுத்து தனியா வச்சுக்கணும். மீதி 50% 4 பார்ட்டா எடுத்துக்கணும். அப்ப மீதி 4 பார்ட்டா எடுக்கும்போது 12.5 12.5 என்று 4 பாயிண்ட் எடுக்கும்போது 50% வரும். அப்போ ஒரு 50% மற்ற 4 பூதங்களுடைய 12.5 12.5% எடுத்து தூக்கி இந்த பூதத்துல போட்டா 100% ஆயிடும். அப்ப இந்த 100%ல ஒரு 50% வந்து ஆகாய பூதம் இருக்குன்னா, மீதி 12.5% வந்து காற்று பூதமும், மீதி 12.5% வந்து அக்னி பூதமும், மீதி 12.5 வந்து நீர் பூதமும், அடுத்த 12.5 வந்து நில பூதமும் சேர்த்துனா, ஆகாய பூதம் 50%, மீதி 12.5 12.5ங்கிற அடிப்படையில 4 பூதங்களும் மிக்ஸ் ஆகி ஒரு பூதம் இருக்கும். ஆனா அந்த பூதத்துல மெஜாரிட்டியா 50% ஆகாய பூதம் இருக்கும். அப்ப இது மாரி இங்க பஞ்சபூதங்களுடைய ரேஷியோ வந்து பிரிக்கப்படுகிறது. அப்ப எதற்காக இந்த கலவை தேவைப்படுகிறது? இந்த ஸ்தூல உலகத்தின் படைப்புக்காக தேவைப்படுகிறது. அப்படி ஸ்தூல உலகத்தினுடைய படைப்பு அதிகமாக இருக்கும்போது, அதுல எந்தெந்த பகுதி அதிகமாக சேருதோ அத பொறுத்து புலன்கள் கிடைக்கும்.
அப்ப இங்க புலன்கள் அடிப்படையில ஒளி, ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் என்ற 5 புலன்களுக்கான 5 சக்திகள் அதுல கிடைச்சிடும். ஆனா இந்த 5ம் ஒரே பொருளில் அனுபவிக்கப்பட வேண்டும். அதற்கான மனித உடல் கிடைக்கப்பட வேண்டும். அப்ப அந்த மனித உடல்ல என்னென்ன ரேஷியோல மிக்ஸ் ஆனா மனித உடல் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இங்க பஞ்சீகரணம். அப்ப இந்த பஞ்சீகரணத்தினுடைய நோக்கம் என்னன்னா, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி, அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியினுடைய தன்மை. அந்த தன்மை என்ன? கேட்டல், நுகர்தல், ருசித்தல், தொடுதல் அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து ஒரு உடல் உண்டாகுதுன்னா, அது மனித உடல்ல 5 புலன்களோட உண்டாக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, அது ஒரு பிரத்யேக தகுதி வாய்ந்த உடல். அப்ப அந்த உடலுக்கான பஞ்சபூதங்களுடைய கலவை வேற மாதிரி இருக்கும். ஒரு தாவரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவரத்தினுடைய உடல் உருவாகுறதுக்கு அங்க என்ன புலன்கள் தேவைப்படுது? வெறும் தொடு உணர்வு மட்டும் தான் தேவைப்படுது. அப்ப அந்த தொடு உணர்வுக்கான பூதம் என்னவோ, அந்த பூதத்தினுடைய பங்கு தான் அங்க அதிகமா இருக்கும். மற்ற பூதங்களுடைய பங்கு அங்கு குறைவாக இருக்கும். அப்ப அதனால அது தாவரமா பிறந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப இதுக்கு பேர் தான் பஞ்சீகரணம். அப்ப இங்க இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்தூல உலகில எந்த ஒரு பொருளும் வந்து தூய்மையாக இருக்க முடியாது. இங்க படைக்கப்பட்ட பௌதீக உடல் வந்து எதுவுமே தூய்மை கிடையாது. ஏன்னா எல்லாம் மிக்ஸிங் தான். இப்ப கலப்படம் தான் நம்ம சொல்றோம்ல. இவன் அத கலந்துட்டான், இத கலந்துட்டான் அப்படின்ட்டு. எல்லாம் கலந்து தான் ஆகணும். ஏன்னா கலப்படம் இல்லாம இங்க வாழ்க்கையே இல்ல. அப்போ இயல்பாவே இருக்குது பார்த்தீங்களா? மனித சுபாவத்திலயும் அந்த கலப்படம் இயல்பாவே இருக்கும். இயற்கையும் அந்த கலப்படம் இயல்பாவே இருக்கும். அப்ப அதனால தான் இயற்கையும் எல்லாம் கலந்திருக்கும். செயற்கையாவும் எல்லாம் கலந்திருக்கும். ஆக மொத்தத்தில கலப்படம் இல்லாம இந்த பிரபஞ்சம் கிடையவே கிடையாது. அப்ப எல்லாம் இந்த கலவைகளா இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னன்னா, மித்யா. ஏன் மித்தியான்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த கலவைகள் வந்து எப்பயுமே கட்டாயமா அப்படியே இருக்குமான்னா அப்படி இல்லையே. மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கலவை இன்னொரு கலவையும் கலந்து, அது வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ள போயி, வேறு ஒரு கலவையாக மாறி, அப்புறம் அது கரைஞ்சு கூட போயிடும். இல்லாம கூட போயிடும். தன்மைய இழந்து கூட போகலாம். அதுக்கு தான் நம்ம உடம்பே உதாரணமா சொல்றோம். 5 பூதங்களுடைய சேர்க்கையா இந்த உடம்பு வந்தது. அப்புறம் இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிந்த பிறகு இது ஜட பொருளா மாறுது. அப்புறம் இத கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைச்ச உடனே அப்படியே அது சிதைஞ்சு போகுது. சிதைஞ்ச பிறகு அந்த பூதம் மண்ணோட மண்ணா மாறி போகுது. அப்ப இங்க வந்து மண் பூத தத்துவமா இந்த உடம்பு வந்து மண்ணிலிருந்தே வந்து மீண்டும் மண்ணுக்கே போகுது. ஆனா இது மண்ணிலிருந்து வெளிய வரும்போது, பௌதீக உடம்பான இவ்வளவு பெரிய உடம்பு எடுத்தாலும், அது வளர்ச்சியினால அது 50 வயது, 100 வயது அடைந்தாலும், உடம்பு விட்ட பிறகு மீண்டும் மண்ணுக்கு தான் போகும். உணவுனால வளர்ந்தது தானே இந்த உடம்பு. அத அடுத்த ஸ்லைடுல பார்க்க போறோம். அன்னம்ங்கிற விஷயம் வந்து எங்கிருந்து வருது? பூமியில இருந்து தானே வருது. இப்ப நம்ம சாப்பிடுற உணவுகள் எல்லாமே, பயிரினங்கள் எல்லாமே பூமியில இருந்து வருது. இப்ப நீங்க பயிரினங்கள் தான் பூமியில வருதா, அப்ப ஆடு, மாடு, கோழி எல்லாம் என்னங்க பூமியில இருந்தா வருதுன்னா, ஆடு, மாடு, கோழி எல்லாம் என்ன சாப்பிட்டு வளருதுன்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஆடு, மாடு, கோழி எல்லாம் தாவரங்கள சாப்பிட்டு தான் வளருது. அப்ப தாவர உணவு எடுத்து அது வளருவதனால தாவரமும் மண்ணுல இருந்து தான் வருது. அப்ப மண்ணுனால வளர்ந்த உடம்பு மண்ணா தான் மாறும். மிருகங்கள சாப்பிட்டாலும் திருப்பி அது மண்ணுக்கு தான் போகும். எப்படி பார்த்தாலும் எல்லாமே மண்ணிலிருந்து வந்து மீண்டும் மண்ணுக்கே தான் போகும். அது உடம்பு வேணா மாறலாம். ஆனா பௌதீக உடம்பா மாறினாலும் அதனுடைய 5 தன்மைகள் 5 பூதங்களுடைய அடிப்படையில் இருக்கிறதுனால, இந்த உடம்பு விடும்போது நீங்க காற்று பூதம் காற்றுல கரைஞ்சிடும். நெருப்பு பூதம்ங்கிற நம்ம உடம்பு சூடு அக்னி வந்து நெருப்புல கரைஞ்சிடும். அதே மாரி ஜலபூதம் என்ற நீர் பூதம் வந்து நம்ம உடம்புல ரத்தமா இருக்குல்ல, அது அப்படியே நீர் பூதத்துல கலந்துடும். ட்ரை ஆயிடும். அப்படியே எல்லாமே ஆகாய பூதம் ஆகாயத்துல கலந்துடும். கடைசியா இந்த பௌதீக உடலானது மண் பூதமா இருக்கிறதுனால மண்ணுக்குள்ள கொண்டு போய் புதைச்சிருவாங்க. இல்லன்னா எரிச்சு பவுடர் பண்ணி திருப்பி மண்ணுக்கே உரமா போட்டுருவாங்க. தண்ணீலயே விட்டாலும் அது மண்ணுக்கு தான் போகும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப எல்லாமே பஞ்சபூதங்கள்ல வந்தது. பஞ்சபூதத்துல தான் கரைக்க முடியும். அப்படியே காத்துல கரைஞ்சிட்டாரு. அப்படியே ஜோதி ஆயிட்டாருன்னு சொல்றதெல்லாம் நம்ம அத்வைத வேதாந்தத்துல கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வந்து தெளிவா சொல்லிட்டோம். இங்க வந்து ஞானப்பாதை அப்படிங்கிறதுனால, இங்க ஞானிகள் வந்து எப்படி இந்த உலகத்த பார்க்குறாங்கன்னா, பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில வந்து பஞ்சபூதத்திலேயே கலக்குதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அதுல யாரோ ஒருத்தர் புருடா விட்ட மாரி அப்படியே வந்தாருங்க, அப்படியே காத்துல கரைஞ்சிட்டாருங்க. அவர் மிகப்பெரிய ஞானிங்க. ஒருத்தர் வந்தாருங்க, அப்படியே ஒளி உடல் அடைஞ்சுட்டாருங்க அப்படின்னா, அதெல்லாம் இவங்களா ஒளி உடல்னா என்னன்னு புரியாம புருடா விட்டுக்கிட்டு சுத்துற கூட்டம்னு நம்ம ஏற்கனவே சாந்தோக்கிய உபனிஷத் பாடம் எடுக்கும்போது சொல்லிட்டேன் நானு. ஏன்னா இங்க வந்து ஒளி உடல்னா ஒளின்னா என்னன்னே ஃபர்ஸ்ட் தெரியறதில்ல. இவங்க ஒளின்னா என்ன நெனச்சுக்கிட்டாங்க, சூரிய ஒளி மாரி இருக்கும். அல்லது நெருப்பு வந்து இருக்குல்ல, அந்த மாரி ஒளி, தீப ஒளி அப்படி நெனச்சுக்கிறாங்க. ஆனா இங்க ஒளியா மாறிட்டாருன்னா, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அறிவு ஒளி. அந்த பிரக்ஞையா மாறிட்டாங்க. அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அந்த மாரி ஒளி தான் அடைய முடியுமே தவிர, அப்படியே வள்ளலார் வந்து ஜோதி ஆயிட்டாரு, அப்படியே ஒளி உடம்பு அடைஞ்சுட்டாரு, அப்படி இப்படிலாம் சொல்றதெல்லாம்
சாத்தியம் கிடையாது. ஏன்னா பௌதீக உடம்புல வர்ற உடம்பு மீண்டும் பௌதீக தன்மைக்குள்ள தான் கரையும். அப்ப இங்க வந்து பஞ்சபூதங்கள்ல தான் கரைஞ்சு ஆகணும். அது எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி. அதாவது பிறப்பிலேயே இவர் ரொம்ப உயர்ந்தவருங்க. மிகப்பெரிய மகான். பொறக்கும்போதே இவர் அப்படியே ஞானியா பொறந்தாருன்னாலும், அவர் ஞானியா பொறந்திருக்கலாம். அவர் ஞானத்த உலகத்துக்கு குடுத்திருக்கலாம். ஆனா அவர் உடம்பு விடும்போது, மீண்டும் அவருடைய உடம்பு பஞ்சபூதத்துல தான் கரையும். ஏன்னா, அந்த மனித உடம்புக்குள்ள வந்துட்டா அந்த நியதிய மாத்த முடியாது. அது இயற்கையினுடைய ரிதம்னு பேரு. அது நெறைய பேருக்கு புரியறதில்ல. இயற்கையினுடைய ரிதம் வந்து நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படிலாம் மாத்த முடியாது. ஏன்னா, அது ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கிறதுனால, யார் ஒருத்தர் மனித உடம்புல வந்தாலும், அவங்க வந்து அஞ்ஞானத்தினால தான் மனித உடம்பு எடுத்திருக்காங்கங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம நாயன்மார்கள் வரிசையில எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்ப நாயன்மார்கள் வரிசையில வந்து நால்வர்கள்ல வந்து திருஞான சம்பந்தர் வந்து பிறக்கும்போதே ஞானப்பால் குடிச்சு ஞானி ஆயிட்டாரு. அப்போ அவர் வந்து சின்ன வயசுலயே நெறைய பாடல்கள் எல்லாம் இயற்றுனாரு. மகா ஞானியா வாழ்ந்தார் அப்படின்னாலும், அவர் எதுக்காக மனித தேகம் எடுத்தாரோ, அந்த மனித தேகத்தினுடைய நோக்கத்த மட்டும் தான் அவர் செய்யணும். அப்படியே கரைஞ்சிட்டாரு, காத்துல மறைஞ்சிட்டாரு, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இவங்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப் பண்றது தான். கடைசியா அவர் அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்படிலாம் பண்ண முடியாது. எல்லாம் கதைகள். கட்டுக்கதைகள் நெறைய கதை கட்டி விட்டுருப்பாங்க. அதுலலாம் போய் மாட்டாதீங்க. ஏன் அப்படின்னா, பஞ்சீகரண பாடம் வந்து எதுக்காகன்னா, பஞ்சபூத நியதிக்குள்ள வந்தது பஞ்சபூத நியதிக்குள்ள தான் போக முடியும். வேற வெளிய எந்த மாற்றத்துக்கும் உட்படுத்த முடியாதுங்கிறத தான், இங்க ஆழமாவே பஞ்சீகரண பாடம் நமக்கு அறிவுறுத்துதுங்கிறத இங்க நான் சொல்றேன். அதுக்கு தான் இந்த பஞ்சீகரண டாபிக்ல இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இங்க எல்லாமே கலப்பு தானே. இந்த பஞ்சீகரணமே கலப்பு தானே. எல்லா பூதங்களும் கலந்து தான் உருவாகும். அப்ப இங்க தூயதுங்கிறது எதுங்க? கலப்பே இல்லாம எதுங்க உண்மையா தூய்மையா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆத்மா மட்டும் தாங்க தூய்மையா இருக்கு. சாட்சி சைத்தன்யம் தான் தூய்மையா இருக்கு. மீதி எல்லாமே கலப்படம் தான். அப்ப உண்மையே கலப்பது, கலந்திருக்கிறது எல்லாமே என்ன? சைத்தன்யத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம் தான். சைத்தன்யத்துல எந்த களங்கமும் கிடையாது. அது வெள்ளை திரை போல தூய்மையா இருக்கு. அதுதான் ஆத்மா. ஆத்மாவினிடத்துல எந்த களங்கமும் இல்ல, எந்த கரையும் இல்ல, எந்த குறையும் இல்ல. அது பூரணமா இருக்கு. அது முழு நிலவு மாதிரி அப்படியே முழுமையா இருக்கு. அதனால அது பரிபூரணம், பூரணம் அப்படின்னு நம்ம ஆத்மாவ பல பேர்கள்ல அழைக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட பூரணத்தன்மை தான் இறைத்தன்மைன்னு சொல்றோம். ஆனா அந்த பூரணத்துல சிறிது குறைபாடு வந்தால் கூட, அது ஆத்மா, பிரம்மம் என்று சொல்லவே முடியாது. அப்ப நீங்க இந்த படைப்புல வந்து ஒரு மனித உடல் எடுத்து ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா, அவரிடத்துல குறைபாடு வந்துடுச்சு. பூதங்களோட இணைஞ்சிட்டாரு. அதாவது நடைமுறையில ஆத்ம சைத்தன்யத்த வச்சு தான் அவர் ஆத்மான்னு பார்க்கணுமே தவிர, அவர் உடம்ப வச்சுக்கிட்டு அவர் பிரம்மம்னு சொல்லக்கூடாது. அது புரியாததுனால அவர் அப்படியே பிரம்மம் ஆயிட்டாருங்க, அவர் அப்படியே ஜோதியில கலந்துட்டாருங்கன்னுலாம் சொல்லிட்டு இருக்கிறது, புரியாம இருக்கிறவங்க பேசுற பேச்சுக்கள் அப்படிங்கிறத நீங்க இங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றேன். ஏன்னா இந்த பாடம் அதுக்காகத்தான் படிக்கிறோங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. அப்ப இந்த செயல்படி, இந்த பஞ்சீகரணத்துடைய செயல்படி, இங்க நம்ம சாதகர்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் வந்து தூய்மையானது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு விட்டுடுங்க. இந்த உலகம் என்பது கலப்படமா தான் இருக்கும். இங்க எல்லாமே கலந்து தான் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இங்க சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். அப்ப இந்த உலகத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இது மனதின் அனுபவ களம். அதாவது ஜீவனாகிய நான் வந்து என்னுடைய சுக துக்கங்கள அனுபவிப்பதற்காக இந்த உலகத்த நான் உண்டு பண்ணியிருக்கிறேன். அப்ப ஏன் நான் இந்த அனுபவ களத்த தேர்ந்தெடுத்துக்கிறேன்னா, என்னுடைய ஆசைகள் தான் காரணம். நான் வந்து இந்த உலகத்த தேர்ந்தெடுத்து வந்ததுக்கு காரணம், என்னுடைய முற்பிறவியில நான் ஏற்படுத்திக் கொண்ட ஆசா பாசங்கள். அந்த பதிவுகள நான் மீண்டும் அனுபவப்படுத்துவதற்காக உடம்பெடுத்து திருப்பி இந்த பிறவிக்கு வந்திருக்கிறேன். அப்ப இந்த அனுபவ களம் தான் இந்த உலகம் என்பத நம்ம புரிஞ்சுக்கிட்டா, இந்த அனுபவ களம் போதும் என்று நினைத்தால் நம்ம இந்த பிறவிய இந்த உடம்போட முடிச்சுக்கலாம். இல்லன்னா மீண்டும் மீண்டும் இந்த அனுபவ களத்த நம்ம அனுபவிக்கலாம். உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும். வேற ஒண்ணும் நடக்காது. அனுபவ களமும் மாறும், உடம்பும் மாறும், வாழ்க்கையும் மாறும். அது எப்படிப்பட்ட மனோபாவங்கள நாம எடுத்துக்கிட்டு போறோமோ, அப்படிதான் நம்ம அடுத்த பிறவி, அடுத்த உடம்பு, அடுத்த வாழ்க்கை, அடுத்த உலகம் எல்லாமே. ஏன்னா உலகம்ம்போது நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்க? என்னங்க இந்த பௌதீக உலகம்னா இந்த பூமி தானே, இத தானே சொல்ல வர்றீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல. ஈரேழு 14 லோகங்கள் இருக்குன்னு புராணங்கள் சொல்லுதல்ல. பாதாள லோகம் இருக்கு, அந்த லோகம் இருக்கு, இந்த லோகம் இருக்குன்னுலாம் சொல்லும். அப்ப அந்த லோகமெல்லாம் எங்க இருக்கு? நீங்களே கரையானா பொறந்துட்டீங்கன்னா பூமிக்கு அடியில தான் இருப்பீங்க. அதான் உங்களுக்கு பாதாள லோகம். நீங்க பாம்பா பொறந்துட்டாலும் கரையான் புத்து தோண்டி வச்சிருக்கும். அந்த புத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பாதாள லோகம் அப்படின்னா எங்கேயோ இருக்குன்னு கிடையாது. பூமியிலேயே அடியில வாழ்றது தான் பாதாள லோகம். அப்ப பிறவி மாறிடும். நீங்க பூச்சி, புழுக்களா, எறும்புகளா, நீங்க வந்து இந்த மாரி கரையானா, பாம்பா பொறந்தீங்கன்னா உங்களுக்கு பாதாள லோக வாழ்க்கை கிடைக்கும். ஆனா அந்த பாதாள லோகங்கிறது எங்கேயோ இல்ல. அது பூமியில ஒன் ஆஃப் த பார்ட் தான். அப்ப இது மாரி நீங்க வாழ்க்கையில எங்க வேணா வாழலாம். மரத்து மேல உட்கார்ந்து வாழலாம். பூமிக்கு அடியில வாழலாம். நீர்ல வாழலாம்.
நம்மளே பார்க்குறோம்ல. இப்ப மீனுக்கெல்லாம் வாழ்க்கை வந்து நீருக்குள்ள தான இருக்கு. ஆமா, இது நீர்லயும் இருக்கு, நிலத்திலயும் இருக்கு. அப்ப இது மாரி வாழ்க்கை முறை, உலகம் என்பது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் மாறுபட்ட உலகம். இப்ப நீர்ல இருக்கக்கூடிய மீனுடைய உலகம் வந்து வேற. நாம பூமியில வாழ்ற நம்முடைய உலகம் வேற. பாதாள உலகத்துல வாழ்ற கரையான், பாம்பு, பூமிக்கு அடியில வாழ்ற ஜீவராசிகளுடைய உலகம் வேற. அத நீங்க கற்பனை கூட பண்ண முடியாது. இப்ப நாம வாழ்ற இந்த உலகத்த மட்டும் தான் நம்ம கண்ல பார்த்துக்கிட்டு, இப்படிதான் உலகம் இருக்குன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா, இதுவே ஒரு கற்பனை உலகம். இந்த உலகம் உண்மை என்று நம்ம நம்பிக்கிட்டு வாழ்ற வாழ்க்கைய வந்து நாம இப்படியே வாழ்ந்துட்டு கொண்டு போய்க்கலாம். ஆனா, கீழ்நிலை உலகம் ஜீவராசிகள் வாழ்க்கைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, அந்த உலகமே வேற. அத நீங்க மனதுல கூட கற்பனை பண்ண முடியாது. அந்த வாழ்க்கை வாழும்போது தான் அதனுடைய அனுபவங்கள் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அனுபவம்ங்கிறத நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். அதுதான் இங்க ஜீவர்களுக்கான அனுபவ களம். இப்ப நீங்க உடம்ப மாத்தி பறவையா பொறந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எங்க வீடு? ஏதோ ஒரு மரத்துல தான் நீங்க தொங்கிட்டு இருக்கணும். எங்கேயாவது ஒரு மரத்துல கூடு கட்டி அங்க தான் படுத்துக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ நீங்க கரையானா பொறந்துட்டீங்கன்னா, இங்கேயே மண்ணுக்கு அடியில தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கணும். இப்படிதான் வாழ்க்கை. அப்ப இந்த மாரி வாழ்க்கையெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பாருங்க. எதனால? மனோபாவம் மாறுவதனால, உடம்பு மாறுறதுனால, வாழ்க்கை மாறுவதனால, இவ்வளவு விஷயங்கள் மாறுது. அதுக்கு தான் இங்க பஞ்சீகரணமே நடக்குது அப்படிங்கிறத இங்க ஆழமா புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க நமக்கான சாதகர்களுக்கான குறிப்புன்னு இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சுக துக்கம் இருப்பது தான் இந்த உலகம். அதற்கு காரணம் நம்முடைய மனோபாவம். அப்ப இங்க உலக அனுபவங்கள் என்பது எல்லாம் கலந்து தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அப்ப இதிலிருந்து நம்ம விடுபடணும்னா என்ன பண்ணணும்? இந்த பற்று, இந்த வெறுப்புங்கிற 2 விஷயங்கள விட்டுடணும். இங்க எது மீதியும் நம்ம பற்றக்கூடாது. எதையும் வெறுப்பு காட்ட வேண்டியது இல்ல. விருப்புங்கிற இருமைகள விட்டுவிட வேண்டும். இந்த உடல் வந்து பஞ்சபூதங்களுடைய கலவை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கலவையின் அடிப்படையில இந்த உடம்புக்கு நோய் வரும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடம்பு வந்து நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா சிதையும். அது வயோதிகத்துக்கு கொண்டு போகுங்கிறத ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை அனுபவத்துல பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மரணம் உண்டு என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா, இங்க பௌதீக உடம்புல வந்து நீங்க அப்படியே காலகாலமா இருப்பீங்க. 3000 வருஷம் திருமூலர் வாழ்ந்தாரு. நான் ஒரு 3000 வருஷம் வாழ முயற்சி பண்றேன். நான் கற்பத்தேகமா உடம்ப மாத்திக்கிறேன். அதற்காக நான் மூலிகைகளை எடுத்துக்கிறேன். அப்படின்லாம் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும், நிச்சயமா உங்களால 3000 வருஷம் வாழ முடியாது. ஏன்னா, யாருமே 3000 வருஷம் வாழ்ந்தவங்க கிடையாது. எல்லாமே புருடா தான். திருமூலர் வந்து ஒரு செய்யுளுக்கு 1 வருடம் எடுத்துக்கிட்டாரு. அதனால 3000 செய்யுள்கள் எழுதினாரு. 3000 ஆண்டுகள் வாழ்ந்தாரு அப்படின்னா, இவங்களா புருடா விடுறதுக்கு தான். ஏன்னங்க 3000 செய்யுள் எழுதுறதுக்கு 3000 வருஷம் வாழணுமா? அல்லது ஒரு 360 நாள் நம்ம உட்கார்ந்து ஒரு செயல் எழுதிட்டு உட்கார்ந்திருப்போமா? லாஜிக்கா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு செயல் எழுதுறதுக்கு ஒருத்தனுக்கு 1 வருஷம் தேவைப்படுமா? 3000 செயல் எழுதுறதுக்கு 3000 வருஷம் தேவைப்படுமா? அதாவது ஒரு விஷயத்த சொல்றோம்னா எப்படி வேணா மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்லக்கூடாது. அத அப்படியே ஏத்துக்கிறவன் மூடன். அவனுக்கு வந்து அது புரியாது. அவன் அப்படியே ஏத்துக்குவான். 3000 ஆண்டுகள் வாழ்ந்தாருங்கன்னா, ஆமாங்க 3000 ஆண்டு வாழ்ந்தாருங்க. அப்படின்னு அவன் நம்புவான். ஆனா எந்த புத்திசாலி மனிதனோ அவன் தான் சிந்தனை பண்ணி பார்ப்பான். அது எப்படிங்க 3000 வருஷம் வாழ முடியும்? 2வது ஒரு செயல் எழுதுறதுக்கு என்னங்க 1 வருஷம் வேணுமா? சாதாரண ஒரு கவிஞன் இப்ப விட்டா 10 பாட்டு பாடுவான். இப்ப நம்ம கவிஞர் கண்ணதாசன் எத்தன பாட்டு பாடி வச்சிருக்காரு. இப்ப கவிஞர் வைரமுத்துக்கிட்ட இப்ப ஒரு 10,00,000 குடுக்குற ஒரு பாட்டு எழுதி குடுனா 10 நிமிஷத்துல எழுதி குடுத்துருவாரு. அப்ப இது மாரி ஒரு செயல் எழுதுறதுக்கு, ஒரு ஸ்லோகத்த உண்டு பண்றதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு எழுதுவாங்களா யாராவதுன்னா, யாரும் அப்படிலாம் எழுத மாட்டாங்க. சோ இதெல்லாம் பிராக்டிகலா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த சாத்தியமா மாத்துறதெல்லாம் மைண்ட் தான். அதனால நாம இங்க புரிஞ்சுக்கணும். பஞ்சீகரணத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த படைப்பினுடைய நோக்கம் என்ன? உலகம் எதற்காக வந்தது? இந்த உலகத்துல இந்த உடல் எதற்காக கிடைச்சது? இந்த உடல்ல ஏன் மாறுபாடுகள்? அந்த மாறுபாடுகள்ல இந்த உடல் ஏன் வந்து நோய்வாய்ப்படுது? அந்த நோய்வாய்ப்படுவதனால இந்த உடல் ஏன் சிதைஞ்சு போகுது? அந்த சிதைஞ்சு போற உடலுக்கு ஏன் மரணம் வருகிறது? அப்படின்னா இது எல்லாமே நியதியில இருக்கு. ரிதம்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாம வந்து என்ன பண்ணிக்கலாம் வேணா? நம்ம கிட்ட இருக்கிற பகுத்தறிவை வச்சு பாதுகாப்பு பண்ணிக்கலாம். உடம்புக்கு நோய் வராம நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். தேவையில்லாத உணவு பழக்கங்கள்ல போய் சிக்கக்கூடாது. கெட்ட பழக்கவழக்கங்கள விட்டுவிட வேண்டும். அதாவது உடம்ப சிதைக்கிறதுக்கான காரியங்கள செய்யக்கூடாது. வயோதிகத்த மட்டும் நம்மளால நிறுத்த முடியாது. மெல்ல மெல்லமா வயோதிகம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த வயோதிகம் வந்தாலும் உடல் தளராம, உடல் ஆரோக்கியம் குன்றாம நம்ம உடம்புல உணவு முறைகள சரியா சத்துவ குண உணவுகள எடுத்துக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா, உடம்பு விடும்போது நோய் இல்லாம விடலாம். வேற ஒண்ணும் நடக்காது. நீங்க அப்படியே காப்பாத்திக்கலாம் முடியாது. படுத்தாருங்க, போயிட்டாருங்கன்னு வேணா சொல்லலாம். உடம்பு விடும்போது, நைட்டு போய் படுத்தாருங்க. காலையில எழுந்திரிக்கவே இல்லைங்க. நல்ல சாவுங்க. அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளால மற்றவர்களுக்கு சிரமம் இல்ல. பொருளாதார ரீதியா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணங்கிற கஷ்டம் இல்ல. அப்புறம் நோய்வாய்ப்பட்டு பெட்லயே படுத்துக்கிட்டு, இழுத்துக்கிட்டு, அப்புறம் உடம்பு வந்து டாய்லெட் போயிட்டு, அங்கே பெட்லயே டாய்லெட் போயிட்டு, அத வந்து கழுவுறதுக்கு ஒரு ஆளு,
அதுக்கு ஒரு நர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டு, பொருளாதார ரீதியாவும் சிரமம். அப்புறம் குடும்பத்திலயும் பல சிக்கல்கள். அவங்களுக்கும் அந்த நோயாளிக்கும் அது பெரிய கஷ்டம். பணம் இருக்கு, ஒரு ஆள வச்சு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நெனச்சாலும், நர்ஸ வச்சு நீங்க பார்த்துக்கிட்டாலும், நர்ஸ் வந்து டெய்லி கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அந்த அம்மாவ படுக்க வச்சாலும், உடம்பு பூரா பெட் சோர் வந்துரும். அப்ப பெட் சோர் வந்துட்டு அந்த வலி, வேதனை, அந்த சிரமம், அந்த நோய்வாய் எல்லாம் ஏன்? அதுதான் இங்க வினை பயன்னு சொல்றோம். நம்ம முற்பகல் செஞ்ச வினைய பின்னாடி அனுபவிக்கணும். முன்னாடியே நம்மள பாதுகாப்புறது தானே புத்திசாலித்தனம். வருமுன் காப்பது தானே புத்திசாலித்தனம். வந்த பிறகு அத என்னத்த போய் காப்பாத்த முடியும்? அப்ப நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம சரியான வாழ்க்கை வாழ்றோமா? அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா யாருமே அந்த பகுத்தறிவ பயன்படுத்துவத பார்க்க முடியறதில்ல. பெரும்பாலான மனிதர்கள் வந்து பகுத்தறிவ பயன்படுத்தாம தான் வாழ்றாங்க. அப்ப அந்த மாரி பகுத்தறிவ பயன்படுத்தாம வாழ்றவங்க தான் இன்னைக்கு இவ்வளவு நோய்வாய்ப்படுறாங்க, இவ்வளவு கஷ்டங்கள அனுபவிக்கிறாங்க, மரணத்த அடையறாங்க. அது ரொம்ப துர்மரணம் எல்லாம் நெறைய பேர பார்க்கிறோம். அப்புறம் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே ஆக்சிடென்ட்ல செத்து போறான். பைக் ஓட்டும்போதே ரவுடிசமா ஓட்டுறான். மனிதனா பிறந்து கூட அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு தோணல பார்த்தீங்களா? அதுதான் இங்க வந்து பிரச்சனை. அது இப்பல்லாம் சோசியல் மீடியா வந்த பிறகு இப்பல்லாம் எவ்வளவு பேரு அந்த YouTubeக்காக அந்த ரீல் போடுறதுக்காக, சின்ன சின்ன விஷயங்கள நம்ம ரீல் போட்டு விட்டா நமக்கு நெறைய பேர் பார்ப்பாங்க. அதுல காசு வரும் அப்டின்ட்டு, நெறைய பொய்யான ரீல்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு, எப்படியெல்லாம் முட்டாள்தனமா வாழ்ற வாழ்க்கைய நம்ம பார்க்குறோம். இதுக்கு எல்லாமே அடிப்படை என்னன்னா, கல்வி திட்டம் தான். கல்வி சரியில்லன்னா, இங்க எல்லா இடத்துலயும் தப்பு வரும். சாதாரண ஒரு பாமரன்லருந்து பெரிய பதவியில இருக்கிற வரைக்கும் நீங்க தப்ப பார்க்கலாம். ஏன்னா, பேசிக்கா எஜுகேஷன் ஃபெயிலியர்ங்கிறதுனால. அப்ப அதுக்கு இந்த மாரி பாடங்கள படிச்சு புரிஞ்சுக்கணும். படைப்பு என்ன? பஞ்சீகரணம் என்ன? இறைவன் யார்? நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா, நம்ம வாழ்க்கை சரியா வாழ்வோம். அப்ப இந்த பாடம் எப்ப படிக்கணும்? சின்ன வயசுலயே படிக்கணும். வயசான பிறகு மரணம் அடையும்போது இந்த வேதாந்தத்த படிச்சு, சாகும்போது நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு சாகுறேன்னா, அதுல இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீணா வாழ்ந்துட்டு, கடைசியில சாகும்போது வேதாந்தத்த படிச்சு என்ன பண்றது? அது நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா வாழ்க்கைய அனுபவிக்க முடியாதுல்ல. உடம்பு போயிடுச்சு. அப்ப அப்படி வாழாம, ஒரு 18 வயசு, 20 வயசுலயே இந்த பாடத்திட்டத்தெல்லாம் படிச்சுட்டீங்கன்னா, மீதி இருக்கிற வாழ்நாட்கள்ல ஆனந்தமா வாழலாம்ல. இந்த உலகத்துக்காக எப்படி உபகாரமா வாழலாம்? எந்த மாரி இந்த உலகத்துக்கு நம்ம செய்யலாம்? அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு வாழ்ற வாழ்க்கையில இருக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கை. அத வந்து அடையணுங்கிறத ரிஷிகள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அதற்கான கல்வி முறை தான் நம்முடைய குருகுல கல்வி. அப்படிதான் குடுத்தாங்க. சின்ன வயசுலயே இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்கன்ட்டு. அப்ப இங்க சாதனைன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு சாதகர்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இங்க எந்த அனுபவத்தையும் நீங்க தேடக்கூடாது. அதே மாரி இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் அடைஞ்சிட முடியுமான்னா, அப்படியெல்லாம் எல்லாம் அடைஞ்சிட முடியாது. இது ஒரு கலவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, அடைய வேண்டியது என்ன? விவேகத்த மட்டும் தான் அடையணும். இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன? பல்வேறு கலவைகள்ல பல்வேறு உடல் கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு அரிதான உடல் கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. பஞ்சபூத சேர்க்கையில எனக்கு மனித உடல் கிடைச்சிருக்கு. அப்ப அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிற இந்த மனித உடல வச்சு என்னுடைய விவேகத்தினால நான் வந்த வேலைய முடிச்சுக்கிறேன். அப்படிங்கிறவன் மனித பிறவியின் மகத்துவம் அறிந்தவன் என்று இந்த பாடல்ல, இந்த செய்யுள்ல புரிய வச்சுட்டாரு. அப்போ பஞ்சீகரணம் என்றால் விவேகம் தேவைப்படுது. அப்படிங்கிறது தான் பஞ்சீகரண விவேகம் என்று இங்க பார்க்கிறோம். அது இந்த 27வது செய்யுள்ல பார்க்கிறோம். அடுத்து 28. கைரண்டஸ் தத்ர புவன போக்ய போகாஸ்ர யோத்பவஹ ஹிரண்ய கர்ப்பகா ஸ்தூலேஸ்மின் தேகே வைஸ்வானரோ பவேத் தைஜசா விஸ்வதாம் யாதா தேவ திரியங் நராதயஹா அப்படிங்கிறார். இந்த செயல்ல 28வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தா, இங்க பஞ்சீகரிக்கப்பட்ட பஞ்சபூதங்கள் உண்டாயிடுது. அந்த பஞ்சபூதங்களினால இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சம் வந்து எப்படி படைப்பு நடந்திருக்குன்னா, பஞ்சீகரணத்தினால, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அங்க அனுபவிக்கப்படுபவைகள், அனுபவிப்பவன் ஆகியவற்றின் ஆதாரமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையில ஹிரண்ய கர்ப்பன் இந்த ஸ்தூல உடல்களில் வைஸ்வானரன் ஆகின்றான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க நனவு நிலையினுடைய தாத்பரியத்தை இந்த செயல்ல புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னா, இப்போ ஹிரண்ய கர்ப்பன் என்ன பண்றான்? நம்ம போன செயல்ல பார்த்தோம். இப்ப நீங்க ஒரு கனவு கண்டீங்கன்னா, உங்களுக்கு பேர் தைஜசன். ஈஸ்வரன் வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கனவா பார்த்துக்கிட்டு இருந்தா, அவனுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன். அப்ப ஹிரண்ய கர்ப்பனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் வந்து அப்படியே தூங்கிட்டே இருப்பானா? கனவு கண்டுகிட்டே இருப்பானான்னா, இல்ல. அப்ப அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுவான்? கனவு கலைஞ்சு எழுந்திரிப்பான். அப்ப ஈஸ்வரன் கனவு கலைஞ்சு எழுந்துட்டா, அவனுக்கு நனவு உலகம் வரணும்ல. இப்ப நமக்கு கனவு கலைஞ்சு நம்ம எழுந்துட்டா, நமக்கு நனவு உலகம் வருது.
அந்த நனவு உலகத்துல தான் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம யாருன்னு தெரியாது. விழிச்சு எழுந்த உடனே, நான் டாக்டருங்க. நான் இன்னைக்கு டாக்டர் வேலைக்கு போகணும் அப்படின்னு காலையில எழுந்து அவர் ஆபீஸ் கிளம்பிடுவாரு. ஒருத்தர் நான் வக்கீலுங்க. நான் இப்ப கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு எழுந்து அவர் கோர்ட்டுக்கு போயிடுவாரு. அப்ப இது மாரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உத்தியோகம், வாழ்க்கை முறை எல்லாம் வச்சு நம்ம நனவு உலகத்தை எப்படி அனுபவிக்கிறோமோ, அந்த மாரி ஈஸ்வரனுக்கு ஒரு நனவு உலகம் வேணும் இல்லையா? ஏன்னா எல்லாமே படைப்பு தானே. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு படைப்பு தானே. அப்போ ஹிரண்ய கர்ப்பனாக இந்த உலகத்துல எல்லாமே கனவா பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரன் வந்து தானே விழிச்சுக்கிறான் பாருங்க. அந்த விழிப்பு நிலையில தான் இந்த ஸ்தூல உடல்களுடைய நிலை எல்லாமே நனவா மாறுது. இதுக்கு பேரு வந்து வைஸ்வானரன்னு பேரு. இப்ப வைஸ்வானரன் அப்படின்னா, இங்க சூட்சும சரீர அபிமானம் கொண்ட இப்ப நம்மள மாரி கனவு காணுகின்ற ஒரு நிலையில நம்ம தைஜசனா இருக்கிறோம். ஸ்தூல உடல் அபிமானம் வந்து நமக்கு விழிச்சுக்கிட்ட பிறகு அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அதுக்கு பேரு விஸ்வன் என்று இங்க நமக்கு ஜீவர்களுக்கு ஒரு பேர குடுக்குறாங்க. இங்க வேதாந்த சாஸ்திரம் எப்படி அழகா பேர் குடுக்குதுன்னா, இப்ப நீங்க கனவு காணும்போது தைஜசன், ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது பிராங்ஞன். நீங்க விழிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விஸ்வன் என்று பெயர். அப்ப இங்க விஸ்வன் அப்படின்னா, வைஸ்வானரன் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த உலகம் என்று பெயர். அதாவது வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்ல விஸ்வம் என்றால் உலகம். அப்ப விஸ்வம்னா இந்த உலகமாகத்தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரும் ஒரே இதுல தான் இருக்கிறோம். தெரியாம நம்ம வந்து பிரிச்சு பார்க்கிறது தான் இங்க பேதமே. அப்ப இங்க நம்ம விழிப்பு நிலையில தான் நம்ம விஸ்வன் என்று நம்ம உணர்றோம். அப்ப இந்த விஸ்வ நிலையை நம்ம ஜீவனா இருந்தா விஸ்வன் ஆகிறோம். ஈஸ்வரனா இருந்தா வைஸ்வானரன் ஆகிறான். வைஸ்வானரன் அப்படின்னா எப்படி? அவனுக்கு என்ன உடம்புங்க? விழிச்சுக்கிட்ட உடம்பு என்னங்க அவனா? அவன் சூரியனா இருப்பான், சந்திரனா இருப்பான், விண்மீன்களாக இருக்கிறான், மற்ற கோள்களாக இருக்கிறான். அதாவது புதன் இருக்கு, செவ்வாய் இருக்கு, நம்ம சனி கிரகங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா? இது மாரி எல்லா கோள்கள், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஈஸ்வரனுடைய உடம்பு. அப்ப இங்க எல்லாமே ஈஸ்வரன் தான் இருந்து இயக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவன் விழிச்சுக்கிட்ட பிறகு இந்த உலகம் இயக்கத்துக்கு வந்துடும். அப்ப இந்த உலகம் பார்க்கிறான், ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு பேரு வைஸ்வானரன். அவன் நனவு நிலையில் இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். ஈஸ்வரன் தூங்கிட்டா கனவு நிலைக்கு போயிட்டான். அதுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு. இப்ப இது மாரி ஈஸ்வரனே வந்து ஒடுங்கிட்டான்னா, ஒட்டுமொத்த உலகமும் ஒடுங்கிடும். ஒட்டுமொத்த பிரபஞ்சமே லயமாயிடும். அப்ப இது மாதிரி இங்க ஈஸ்வர நியதிக்குள்ள நடக்கிற விஷயமும், இங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம சராசரி மனிதனா, ஜீவனா நம்ம வாழ்ற வாழ்க்கையிலயும் 3 நிலைகள்ல நமக்கு இப்ப வந்து என்ன உடம்பு விழிப்பு நிலையில கிடைச்சிருக்குன்னா, விஸ்வன் என்ற நிலையில நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த விஸ்வ நிலையில யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, தேவர்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்காங்க, மிருகங்கள் இருக்காங்க. எல்லாருமே விஸ்வனா தான் இருக்காங்க. ஏன்னா விஸ்வம்னால் இந்த உலகம்ங்கிறதுனால, இந்த உலகத்துல எல்லாருமே ஒட்டுக்கா தான் இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லோரும் ஒவ்வொரு தகுதிய அடைஞ்சிருக்கிறோம். அந்த ஏன் தகுதி மாறுதுன்னா, மனோபாவம் தான். அத இங்க புரிய வைக்கிறார். அத புரிய வச்சுட்டு, இப்ப இந்த ஸ்தூல உலகத்தினுடைய முழுமையான நிறைவு எப்படி அப்படின்னா, இந்த பஞ்சீகரணம் மூலம் தான் இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் உருவானதுன்னு சொன்ன வித்யாரண்யரு, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்தூல பூதங்களிலிருந்து முழு ஸ்தூல பிரபஞ்சம் எவ்வாறு நிறைவடைகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இங்க சொல்றார். அப்ப என்ன அப்படின்னா, இந்த அண்டம் என்ற அண்ட சராசரம் இருக்கு இல்லையா? அண்ட சராசரம்னு சொல்லும்போது என்ன? அதுல எல்லாமே அடங்குது. சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, விண்மீன்கள் இருக்கு, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இருக்கு. அதுல பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நம்முடைய வாழ்க்கை போல மற்ற ஜீவர்களுடைய வாழ்க்கை இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வைபவம் இந்த பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா? பேரண்டம் இருக்கு இல்லையா? அந்த பேரண்டத்தை நம்ம உலகம் என்று சொல்றோம். அப்ப இந்த பேரண்டத்தில் இருக்கிற இந்த உலகத்துல உடல்கள் எதற்காகன்னா அனுபவிக்கப்படுவதற்காக வந்திருக்கு. அப்ப இங்க அனுபவிப்பவர்கள் எல்லாம் யாருன்னா, அனைத்துக்குமான ஸ்தூல ஆதாரத்துக்காக இங்க அனுபவத்துக்காக உடம்பெடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஹிரண்ய கர்ப்பன் இப்ப என்னவா மாறிட்டான்? தூங்கிட்டு இருந்தவன் விழிச்சுக்கிட்டான். கனவு கண்டுகிட்டு இருந்தவன் விழிச்சுக்கிட்டான். அப்போ இப்ப ஹிரண்ய கர்ப்பன் வைஸ்வானரனா மாறிட்டான். அப்ப ஹிரண்ய கர்ப்பன் எல்லாருடைய உலகத்தையும் எடுத்து கனவு கண்டுட்டு இருக்கும்போது சமஷ்டி சரீரத்தினுடைய அபிமானியா இருந்தான். சமஷ்டி சூட்சும சரீர அபிமானத்துல இருந்தான். சூட்சும சரீரம்னா கனவு நிலை. இப்ப வைஸ்வானரனா மாறும்போது இங்க சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமானத்துக்கு வந்துட்டான். இப்ப நாமளும் அப்படிதான் வந்துட்டோம். நாமளும் கனவு காணும்போது சூட்சும சரீரத்தினுடைய அபிமானத்துல தைஜசனா இருந்தோம். இப்ப நம்ம விழிச்சுக்கிட்ட உடனே நமக்கு உடம்பு தெரியுது, உலகம் தெரியுது. அப்ப இங்க ஸ்தூல பரிவுரல் நமக்கு தெரியறதுனால, இப்ப நமக்கு வியஷ்டி ஸ்தூல சரீர அபிமானத்துக்கு பேரு விஸ்வன். அதுவே வந்து சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமானத்துக்கு பேரு வைஸ்வானரன். அப்ப வைஸ்வானரன் அப்படின்னா ஈஸ்வரன் நிலையில இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நனவுல பார்க்கிறவன் ஈஸ்வரன். தனித்த எனக்கான உலகத்தை நனவுல பார்க்கிறவன் விஸ்வன். அப்ப இங்க அபிமானம் என்பது
சூட்சுமத்திலிருந்து ஸ்தூலத்திற்கு மாறினால் நிலை மாறுகிறது அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை இங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நிலை மாறும்போது நீங்க தனிப்பட்ட ஜீவனாக இருந்தா நீங்க விஸ்வன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக நான் தான் என்று அபிமானிச்சா நீங்க வைஸ்வானரன். இப்படி புரிஞ்சுக்குங்க. வைஸ்வானரன் அப்படின்னா நீங்க ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்து எல்லாம் நானேன்னு பாக்குறீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க வைஸ்வானர் ஆயிட்டீங்க. அதுவே நீங்க கனவு காணுகின்ற உலகத்துல உங்களுக்கு இந்த உலகம் தெரியல அப்படின்னா நீங்க தைஜசன் ஆயிட்டீங்க. அப்படிதான் இங்க வந்து நம்முடைய ரோல் மாறிக்கிட்டே இருக்குன்னு நம்ம இங்க கடந்த பாடத்துல பார்த்தோம். அப்ப இங்க தைஜசன் விஸ்வனா மாறுறான் ஜீவன். அங்க ஈஸ்வரன் இரண்ய கர்ப்பனிலிருந்து வைஸ்வானரனா மாறுறான். அப்ப தைஜசன் என்றால் தனி ஜீவன். ஆனால் அவன் வந்து சூட்சும சரீர அபிமானி. விஸ்வன் என்றால் தனி ஜீவன். ஆனால் அவன் ஸ்தூல சரீர அபிமானி. அப்ப இப்ப நீங்க வந்து இப்போ இந்த பாடத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப உங்களை நம்ம என்ன சொல்லலாங்க? தைஜசன் சொல்ல முடியுமான்னா முடியாது. நீங்க என்ன கனவா கண்டுட்டு இருக்கீங்க? நீங்க நனவு நிலையில் இருக்கீங்க. அப்ப நனவு நிலையில இப்ப நீங்க என்ன அபிமானம் பண்றீங்க? இந்த உடம்பு நான் என்று அபிமானம் பண்றீங்க. அப்போ நனவு நிலையில ஒரு ஜீவன் இந்த ஸ்தூல சரீரத்தை அபிமானம் செஞ்சான்னா அவனுக்கு பேரு விஸ்வன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து நனவு நிலையில இந்த ஸ்தூல சரீரம் தான் நான் என்று அபிமானம் பண்ற விஸ்வன் நிலையில நீங்க அதை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதன் விளைவு என்ன தெரியுமா? பிறப்புங்கிற இறப்புங்கிற அந்த தேக வேறுபாடுகள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க வந்து பூமியில வருவதும் போவதுமான பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ள நீங்க சுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அப்படி சுத்தும் போதும் இந்த பிறப்பு இறப்புல உங்களுக்கு உடல்கள் மாறலாம். அது தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் என்ற வகைப்பாடுகள்ல உடல்கள் மாறலாம். அதற்கு என்ன காரணம்? நீங்க ஸ்தூல சரீர அபிமானம் தான் காரணம். அப்ப இந்த பிறப்பு, நிலை மாறுபாடுகள் இது எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது. இங்க மனதில நாம உருவாக்கிக்கிட்ட உலகத்துக்கு, மனோபாவத்துக்கு தான் இதெல்லாம் இருக்கு. அப்ப இது எல்லாமே அபிமான மாற்றங்கள், உபாதி விளைவுகள் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அப்ப நீங்க யாருன்னா ஆத்மா. நீங்கள் ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. நீங்கள் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்ப நீங்க யார் உண்மையிலேன்னா அந்த ஆத்மா அப்படின்னு நீங்க இந்த பிறவியில இந்த நனவு நிலையில இந்த விஸ்வன்ல வந்து உங்களை ஒட்டுமொத்த வைஸ்வானருடைய ஆத்மாவாவே நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க தாங்க பிரம்மம். அப்ப நீங்க வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்ப இந்த படைப்பே ஈஸ்வர நியதிக்குள்ள உங்களுடைய மாயா சக்தியில நீங்க வைஸ்வானரனா இந்த உலகத்தை படைச்சு அனுபவிச்சு அழிக்கிற மாதிரி ஈஸ்வர நியதிக்குள்ள வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த படைப்பு தொழிலை பண்ற பிரம்மாவாவும் நீங்களே தான் இருக்கிறீங்க. அந்த காக்கும் தொழிலாக இருக்கிற விஷ்ணுவும் நீங்களே தான் இருக்கீங்க. அழிக்கும் தொழிலாகிய ருத்ரனும் நீங்களே தான். அப்ப இங்க முத்தொழிலையும் புரிகின்ற பிரம்மா, விஷ்ணு, சிவம் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரன் நீங்க தான் அப்படின்னு எப்ப புரிஞ்சுக்கலாம்? வைஸ்வானருங்கிற நிலையில. ஆனா இல்ல நான் தனி ஜீவன் அப்படின்னா விஸ்வன்கிற நிலையில நீங்க உங்களை தனி உடல் அபிமானத்தை வளர்த்திக்கலாம். இப்படிதான் இங்க வந்து இருக்குது, படைப்பு இருக்கு அப்படிங்கறது இங்க பஞ்சீகரணத்தின் அடிப்படையில புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க நமக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, இப்ப நான் மனிதன் அப்படிங்கிற அபிமானம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த விவகாரம் உங்களுக்கு உண்மையா தான் தெரியும். இந்த உலகம் என்பது உண்மையா தான் இருக்கும். அப்போ உண்மையா இந்த உலகம் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா வியாவகாரிக சத்தியத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா நீங்க இந்த மனித பிறவியில இந்த விஸ்வன்கிற இந்த விழிப்பு நிலையில விவேகத்தினால நீங்க விழிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்த ஒரு சத்தியத்தை பிடிச்சுக்கலாம். அந்த சத்தியத்துக்கு பேரு பாரமார்த்திக சத்தியம். அதுதான் பிரம்மம்ங்கிற நிலைப்பாடு. அந்த நிலைக்கு நீங்க போன பிறகு அங்க அபிமானம் கிடையாது, உலகம் கிடையாது. ஏன்னா இருப்பது இருப்பு மட்டுமே. அதுதான் பாரமார்த்திகம் என்ற இறைநிலை, பிரம்ம நிலை. அப்ப அந்த இறைநிலை, பிரம்ம நிலையை வந்து எந்த இடத்துல நம்ம அனுபவமாக்க முடியும்? எந்த இடத்துல நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, இந்த விஸ்வன்கிற மனித உடலுக்குள்ள விழிப்பு நிலையில நம்ம இருக்கும்போது தான் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் மூலமா விவேகத்தை அடைஞ்சு அனுபவமாக்க முடியும். நீங்க தைஜசனா இருந்தாலும் இந்த உலகம் உங்களுக்கு எதற்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல பிராஞ்ஞனா போனாலும் உங்களுக்கு புரியாது. அங்கேயும் நீங்க அவித்தையில தான் இருப்பீங்க, இங்கேயும் அவித்தையில தான் இருப்பீங்க. ஆனா விஸ்வனா மாறி இந்த விழிப்பு நிலையிலயும் நீங்க அவித்தையில் தான் இருக்கிறீங்க. ஆனா அந்த அவித்தை தான் அஜ்ஞானம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அந்த அஜ்ஞானத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு விசேஷ தன்மை தான் இந்த மனித உடல் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டு இந்த மனித உடல்ல கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்திக்கிட்டு இது மாதிரி உயரிய அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்டு
இந்த விவேகத்தை விசாரித்து பார்த்து இந்த படைப்பினுடைய நோக்கம், இங்க இறைவன் யார்? நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு புரிய வரும்போது, நீங்க விஸ்வன்கிற நிலைய கடந்து வைஸ்வானர்ங்கிற இந்த நனவு உலகத்த என்னுடைய படைப்பு தான். நான் தான் எல்லாமா இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கும்போது, இது எல்லாமே என்னுடைய சக்திங்கிற அந்த உயர் பரிமாண பிரம்மனா நீங்க மாறிடுவீங்க. அப்பதான் உங்களுடைய படைப்பே இந்த உலகம். நான் இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்கு. அப்ப என்னுடைய இருப்புனால இங்க எல்லாம் இருக்கிறதுங்கிறது புரிஞ்சிடும். அப்பதான் உங்களுக்கு இந்த பிறப்பு பற்றிய பயம் இருக்காது. உடல் அபிமானம் இருக்காது. அந்த மாரி எதுவுமே உங்கள விட்டு நீங்கிடும். அப்ப இங்க சாதனை வந்து எங்க முடிவடையுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, விஸ்வன் ஆகாமல், தைஜசனும் ஆகாமல், அவற்றை அறியும் சாட்சியாக நிலை கொள்வதில் மட்டுமே உங்களுக்கு சாதனை நிறைவடைகிறது என்று இங்க சொல்ல வர்றாரு. அப்ப நாம இந்த இடத்துல இதுதான் புரிஞ்சுக்கணுங்க. நம்ம வந்து இந்த மனித பிறவியில பிராங்டன்லயும் உங்கள தெரிஞ்சுக்க முடியாது. தைஜசன்லயும் உங்கள தெரிஞ்சுக்க முடியாது. விஸ்வன்லயும் உங்கள தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த விழிப்பு நிலையில நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சி ஆகிய இந்த மனித உடலை கொண்டு 6ஆம் அறிவு பரிமாணத்துல உங்களுக்கு இருக்கிற மனோபாவத்த மாத்தி, இங்க நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படிங்கிற கேள்விகள உங்களுக்குள்ள எழுப்பி, இதற்கான விடை தேடி நீங்க அலையும்போது மட்டும் தான், அதற்கான பாதை திறக்கப்படும். அப்பதான் அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அது உங்களுக்கு சாத்தியமாகும்போது, நீங்க இந்த இடத்துல அந்த நானே ஆத்மா, அறிவு அப்படிங்கிற நிலை கொள்ள முடியுங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க சூட்சமமும், ஸ்தூலமும் எனக்குள் தோன்றுகின்றன. நான் அவற்றை அறியும், எதிலும் சம்பந்தப்படாத சாட்சி மாத்திரமே அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு ஜீவ ஜகத்து புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஜீவ ஜகத்துக்கான விவேகம் புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்று அர்த்தம். அதாவது நெறைய பேர் வந்து இந்த பாடங்கள படிக்கும்போது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னா என்னங்கன்னு கேட்பாங்க. இங்க ஜீவனும் ஈஸ்வரனும் எப்படிங்க ஒண்ணாகுறதுன்னு கேட்பாங்க. இங்க ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணு ஆக வேண்டியதே இல்ல. ஒண்ணா தான் இருக்குது. அது தெரியாததுனால நம்ம பேதமையினால ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறுங்கிற அந்த இருமைக்குள்ள இருக்கிறோம். இப்ப நாம இந்த பாடத்திட்டத்துல வந்து இதெல்லாம் புரிஞ்ச பிறகு, இங்க ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றே என்ற நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம நிலையாக நிற்க முடியும் என்று கூறி, நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். ஓம் தத் சத்.